முதலாவதாக இயேசு சிலுவையில் பேசிய 7 வார்த்தையில் முதல் வார்த்தை இவர்களை மன்னியும். நாங்கள் இப்பொழுது பார்க்க போகிறோம் இவர்களை மன்னியும். அடுத்து வாசிப்போம் லூக்கா 23:34, புதிய ஏற்பாட்டில் 121 பக்கம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இப்பொழுது பார்ப்போம். இயேசு பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. நாங்கள் பார்ப்போம் யார் இந்த இவர்கள், அதாவது இயேசுக்கு விரோதமாக யார் இந்த இவர்களை நாங்கள் பார்க்க போகிறோம். அடுத்து வாசிப்போம் லூக்கா 22:63, புதிய ஏற்பாடு 119 பக்கம். வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷன் அவரை பரியாசம் பண்ணி அடித்து நிறுத்தும். இயேசுவை பிடித்து கொண்டு போன மனுஷரை, இயேசுவோடு கூட இருந்து இயேசுவை காட்டி கொடுத்து அந்த வேளையை பிடித்து கொண்டு போன மனுஷரை இயேசு அந்த வேளையில் மன்னித்தார். பரியாசம் பண்ணின மனுஷரையும் இயேசு மன்னித்தார். நாங்கள் யோசிப்போம், எங்களுக்கு யாராவது பரியாசம் பண்ணினால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்வோமா? நாங்களும் அவங்களுக்கு புறம்பாய்த்தான் நாங்கள் சொல்லுவோம். அந்த நேரத்திலும் இயேசு பரியாசம் பண்ணினவரையும் இயேசு அந்த வேளையில் மன்னித்தார். சிலுவையின் பாடலில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையிலும் அவர் ரத்தம் சிந்தி கொண்டிருந்த வேளையிலும் அவர் அந்த வேளையில் மன்னிப்பது என்பது பெரிய காரியம். அடுத்து அதே அதிகாரம் 22:64 வாசிக்கும். நிறுத்துவோம். அவருடைய முகத்தில் அறைந்தார். யோசிச்சு பாருங்க, எங்களோட முகத்தில் யாராக அறைந்தால் நாங்கள் பேச இருப்போமா? நாங்களும் அந்த முகத்தில் ஒருத்தருக்கு நாங்கள் அடிச்சுட்டு தான் பெறுவோம். ஆனாலும் இயேசு அந்த வேளையிலும் தன்னை தாழ்த்தி அவரையும் மன்னித்தார். அவருடைய முகத்தில் அறைந்த மனுஷனையும் அந்த நேரத்தில் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பாடுகள் மத்தியில் அவர் மன்னித்தார். மன்னிப்பது என்பது லேசான காரியம் இல்லை. அவர் உள்ளத்திலிருந்து மன்னித்தபடியால் தான் அந்த மன்னிப்பு அவர் செய்தார். அதே அதிகாரம் லூக்கா 64 வாசம் 65. மற்றும் அநேக தூசண வார்த்தைகளையும் அவருக்கு விரோதமாக சொன்னார்கள். மற்றும் அநேக தூசண வார்த்தைகள். எங்களுக்கு யாராவது தூசண வார்த்தைகளை பேசினால் நாங்கள் சும்மா கேட்டு போக மாட்டோம். ஆனாலும் இயேசு அந்த வேளையில் அநேக தூசண வார்த்தைகளை இயேசுக்கு பேசினார்கள். ஆனாலும் இயேசு அந்த வேளையில் மன்னித்தார். அவர் எவ்வளவு பாடுகள் இரத்தங்கள் ஆராய் ஓடிக்கொண்டிருந்த வேளையிலும் இயேசு அந்த வேளையிலும் இந்த தூசண வார்த்தைகளை பேசினவரை மன்னித்தார். அவருக்கு விரோதமாய் பேசினவர்களையும் மன்னித்தார். இயேசுவோடு கூட இருந்து எவ்வளவு அற்புதங்களை அடையாளங்களை காண்ட ஒவ்வொருத்தரும் அந்த வேளையில் அவருக்கு விரோதமாய் எழும்பி பேசினார்கள். ஆனாலும் இயேசு அந்த இடத்துல மன்னித்தார். அவர் மன்னிப்பது உள்ளத்தில் இருந்து, அது சிலுவையின் பாடுகள் மத்தியில் இருந்து அவர் மன்னித்தது பெரிய காரியம். அடுத்து வாசிப்போம் யோவான் 19:18, 157 பக்கம். அங்கே அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவரோடு கூட வேறு 2 பேரை 2 பக்கங்களிலும் இயேசுவை நடுவிலுமாக சிலுவையில் அறைந்தார்கள். யோசிச்சு பாருங்க, இயேசுவை சிலுவையிலே வளர்த்தி ஆணிகளால் கைகளில் கால்களில் ஆணிகளை அறைந்து அந்த வேளையில் எங்களுக்கு ஒரு முள்ளு காலில் குத்தினால் எவ்வளோ வேதனைப்படுறோம். ஆனாலும் இயேசுவோட காலில் கையில் ஆணிகளை அறையும் போது அவர் அந்த வேளையிலும் அவரை மன்னித்தார். அதாவது சிலுவையில் எவ்வளோ இரத்தங்களை சிந்தி கொண்டிருந்த வேளையிலும் அதை நினைத்தார். இயேசு அவர் சொல்றார், அறியாமல் இவங்க செய்கிறார்களே, அந்த மன்னிப்பை கர்த்தர் எங்களுக்கும் திரும்படியா. அதுபோல வாசிப்போம் அதே அதிகாரம் 19:2 வாசிப்போம். போர்ச்சேவகர் முள்ளுகளினால் ஒரு முடியை பின்னி அவர் சிரசின் மேல் வைத்து சிவப்பான ஒரு அங்கி அவருக்கு உடுத்தி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று சொல்லி அவரை கையினால் அடித்தார்கள். நிறுத்துவோம். அதாவது முள்முடியை அவருடைய சிரசில் அடித்தார்கள். அதாவது அந்த முள் விஷம் கூடின முள்ளாம். அதை சிரசில் வைத்து கோளால் அடிக்கும் போது
அது இரத்தங்கள் அந்த சிந்தைகள் எல்லாம் மாறத்தக்க அந்த சிந்தைகள் எல்லாம் மாறத்தக்க அவங்களுக்கு அடித்தார். ஆனாலும் அந்த வேளையில் இயேசு மன்னித்தார். அந்த வேளையில் இயேசுவோட இரத்தங்கள் ஆராய் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் சிலுவையில் அந்த பட்ட பாடுகளை நினைத்து இயேசு மன்னித்தார். அதே மாதிரி பிலாத்துவை மன்னித்தார். அதாவது நீதிக்கு புறம்பாக அந்த பிலாத்து தண்டனை கொடுத்தார், சிலுவையில் அறைய சொல்லி தண்டனை கொடுத்தார். ஆனாலும் அந்த வேளையிலும் பிலாத்துவை இயேசு மன்னித்தார். நாங்கள் இதில் பார்ப்போம், இரத்தம் ஆராய் ஓடிக்கொண்டிருந்த வேளையில் நாங்கள் மன்னிப்பது பெரிய காரியம். ஆனாலும் இயேசு அந்த வேளையில் மன்னித்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மன்னிப்பது கஷ்டமான காரியம். ஆனாலும் இயேசு அந்த வேளையில் மன்னித்தார். இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த வேளையில் இவ்வளவு பாடுகள் மத்தியிலும் அவர் எங்களை மன்னித்தார். எங்களுக்குள்ள கசப்புகள் எங்களுக்கு ஆறாக இருந்தால் அந்த கசப்புகள் இல்லாதபடி ஒவ்வொருவரையும் இயேசு எப்படி சிலுவையில் ஒவ்வொருவரையும் மன்னித்தாரோ அதே மாதிரி நாங்கள் மன்னிக்கத்தக்க கிருபை செய்யும்படியாக இயேசு எப்படி எங்களுக்காக வாழ்ந்து எங்களுக்காக சிலுவையில் மரித்தாரோ அந்த பாடுகளை நினைத்து எங்களுக்கு யாரார் விரோதமாய் பேசினாலும், சகோதரமாக இருக்கட்டும் சொந்தமாக இருக்கட்டும், எங்களுக்கு விரோதமாக பேசினால் நாங்கள் ரட்சிப்பை அவங்களுக்கு காட்டத்தக்க கிருபை செய்யும்படியாக எங்கள் பாடுகளை அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்தாரே, அதுக்காக அவருக்கு நன்றி சொல்வோம். இயேசு எங்களோடு கூட இருக்க கிருபைக்காக நன்றி சொல்வோம். அவர் எங்களை விட்டு விழாதபடி அவர் எங்களுக்காக எல்லாத்தையும் மன்னித்தாரே, அந்த மன்னிப்பை ஒவ்வொருவரையும் விளங்கத்தக்க கிருபை செய்யும்படியாக கடைசியாக ஒரு வசனம் வாசிப்போம். கொலேசியர் 3:13. ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இந்த வார்த்தை மூலமாய் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த வார்த்தை மூலம் ஒவ்வொருத்தருக்கு நீங்கள் மன்னித்தால் கர்த்தர் அந்த சிலுவையில் எல்லாத்தையும் மன்னித்தாரே, அந்த மன்னிப்பு எங்களுக்கு தந்தாரே, அதை நினைத்து இந்த வார்த்தை மூலமாய் ஒவ்வொருத்தரும் மனம் திரும்பத்தக்க கிருபை செய்யும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த ஆவியானவரே, இந்த வேளையில் ஆண்டவத்தாவே நீ சிலுவையிலே ஆண்டவத்தாவே மன்னிப்பை எங்களுக்கு கற்றுத்தந்தீரே, அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவத்தாவே எங்களை ஆண்டவத்தாவே நினைத்து எங்களுக்காக மன்னித்தீரே. ஆண்டவத்தாவே பரிசுத்த ஆவியானவர் நாங்கள் உமக்கு ஆண்டவத்தாவே எவ்வளவு பாடுகள் செய்தாலும் ஆண்டரே கர்த்தாவே நாங்கள் அறியாமல் செய்கிறார் என்று சொன்னீரே. ஆண்டவத்தாவே கர்த்தாவே நீர் எங்களுக்காக எல்லா மன்னிப்பையும் ஆண்டவத்தாவே சிலுவையிலே இருந்து ஆண்டவத்தாவே எங்களுக்கு கற்றுத்தந்தது போல ஆண்டவத்தாவே நாங்களும் ஆண்டவத்தாவே கடைசி பரியந்தம் மட்டும் ஆண்டவத்தாவே யாருக்கும் ஆண்டவத்தாவே விரோதம் செய்யாதபடி ஆண்டவத்தாவே நாங்கள் ஒவ்வொருவரையும் மன்னிக்கத்தக்க கிருபை செய்யும்படியாக உம்முடைய அன்பு பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு நாமத்துக்கு நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தில் மகிமை உண்டாவதாக. எனக்கு தந்த டாபிக் ரட்சிப்பு. ஸோ நாங்கள் சிலுவை கால்வாரி காட்சி நினைத்தோம் என்றால் துன்பமும் மரணமும் முடிவும் தான் எங்களுக்கு மனதில் வர முடிய ஒரு நம்பிக்கையின் மனம் எங்களுக்கு அதில் வராது. அதில் நாங்கள் அதை நினைக்க மாட்டோம். ஸோ ஆனாலும் இந்த எனக்கு தந்த வசனத்தில் என்ன எனக்கு தெரியுதுண்டா, அது ஒரு நம்பிக்கையான இடமாக மாறுகிறது. ஒரு துன்பமான துயரமான இடத்திலிருந்து அது ஒரு நம்பிக்கையான இதில் மாறுகிறது. ஸோ லூக்கா 23:41 வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அப்போ நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம்டா, இப்போ நடுவில் இயேசு கிறிஸ்து ஆணி அடைத்து தொங்குகிறார். பக்கத்தில் 2 பக்கத்துலேயும் கல்லர்கள். ஸோ அந்த சிச்சுவேஷனை நாங்கள் ஒரு யோசிப்போம் கொஞ்ச நேரம். ஸோ ஒரு பிழையும் செய்யாத ஆண்டவர் பக்கத்தில் லெஃப்ட் அண்ட் ரைட்லேயும் இடது பக்கத்துலேயும் வலது பக்கத்துலேயும் இருந்து அவர் நடுவில் வந்து இயேசு இருந்து ஒரு பிழை செய்யாமல் இருந்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவங்க 2 பேரும் கல்லர்கள். அவங்களோட வாழ்க்கையை ஏனோ தானோண்டு அவை விட்டுட்டாங்க. அவங்க பிழை செய்து கொண்டிருக்கிறாங்க, எல்லா அந்த தேவையில்லாத காரியங்கள் செய்திருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் ஒரு பிழையும் செய்யாமையும் நடுவில் 2 பேருக்கு நடுவில் ஆண்டவர் நின்று ஆண்டவர் அப்படியே தூங்கி கொண்டிருக்கிறார். அப்போ இயேசு நிலைமையை அவருக்கு யோசிச்சு பாருங்கள். சில டைமில்
சில படங்களை நீங்கள் பார்க்கல ஒரு ஒரு துணி மாத்திரம் இதில் கட்டிட்டு நடுவில் அவர் தொங்குறார். அப்போ எவ்வளோ கவலையான நேரம், அந்த நேரம், அந்த சிச்சுவேஷனை நாங்கள் போய்க்கல எங்களுக்கு வடிவாக வழங்கும். அந்த நேரத்தில் அந்த பக்கத்தில் இருந்த ஒரு நபர் இயேசுவை நோக்கி என்ன சொல்கிறான்னு நீங்கள் பாருங்கள். லூக்கா 23:42. இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். அந்த கஷ்டமான நேரத்தில் அந்த நபர் ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் செய்த பிழை இன்னும் மன்னித்திருங்க என்று சொல்லி ஒரு குட்டி ஜெபம், ஒரு சிறிய ஜெபம் தான் அவருக்கு செய்தார். அவர் பெருசாக நான் ஆண்டவரே அதை நான் செய்ய போகிறேன் இன்னும் மன்னிச்சு கொள்ளுங்க என்று சொல்லி அவர் சொல்லல. அவர் ஒரு குட்டி ஜெபம் தான் அவர் அந்த நோக்கி அவர் அதை சொன்னார். அப்போ இதில் எங்களுக்கு என்ன தெரியுதுன்னு சொன்னால், எவ்வளவு வருஷம் நாங்கள் ஊழியம் செய்கிறோம், ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், அது முக்கியம் இல்லை. நாங்கள் எவ்வளவு முழுமையாக எங்களோட முழு மனதோடு நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஆராதிக்கிறோமோ அதுதான் முக்கியம். நாங்கள் எவ்வளோ தரம் நாங்கள் எங்களை மன்னிப்பு கேட்குறோமோ ஆண்டவர்கிட்ட முழு மனதோடு, அதுதான் முக்கியம். ஸோ நாங்கள் திரும்பி 43 நாங்கள் பார்த்தோம்டா, இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இப்போ நாங்கள் இந்த பைபிள் ஹிஸ்டரியை பார்க்க போனோம்னா, பைபிள் வந்து எபிரேய பாஷையிலையும் கிரீக்க பாஷையிலும் தான் எழுதியிருந்தது. அதை வந்து இங்கிலீஷில் மாற்றி அதுக்கப்புறம் தமிழில் மாற்றிருக்கிறாங்க. அப்போ அதில் சில இடங்களில் வந்து வார்த்தைகள் மாறுபடும். இங்கிலீஷ் பைபிளில் பார்க்க போனீங்களா, கிரீக் பைபிளில் பார்க்க போனீங்களா, முதலாவது வசனம் ஆமேன் என்று துவங்குது. அப்படின்னு அர்த்தம் என்னென்று சொன்னால், ஆண்டவர் 100 வீதம் கேரண்டி பண்ணுகிறார், மெய்யாகவே உனக்கு விடுதலை, மெய்யாகவே உனக்கு ரட்சிப்பு. அதில் தான் நாங்கள் பார்க்குறோம் இந்த வசனத்தில், மெய்யாகவே உனக்கு ரட்சிப்பு. இப்போ அதில் அர்த்தம் என்னென்று சொன்னால், ஒரு ப்ரீஸ்ட் சொன்னாலும் பரவாயில்ல, அதில் ஆண்டவரே அவருக்கு வாக்கு கொடுக்குறார், மெய்யாகவே உனக்கு ரட்சிப்பு. அதில் ரெண்டாவது இந்த வசனத்திலேயே நாங்கள் பார்க்க போனோம்டா, ரெண்டாவது பாயிண்டாக, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசியில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஸோ இன்றைக்கு அப்படின்னா இப்போ வந்து இயேசு சொல்லலை, இப்போ நீ வந்து விழுந்தெழும் போகணும், இல்லாட்டி நீ எனக்கு பதில் சொல்லணும், இல்லாட்டிக்கு இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், இல்லாட்டி நீ இவ்வளோ நாளும் பிள்ளை விட்டு நீ யோசிச்சு பாருங்க. இது வந்து அவரோட கடைசி நேரம், அந்த கல்லற கடைசி நேரம். இதில் வந்து அவருக்கு டைமே இல்லை. அவர் மன்னிப்பு கேட்டு ஜெபம் பண்ணி மனம் திரும்பி ஒழுங்காக வாழ்கிறதுக்கு அவருக்கு டைமே இல்லை. இதுதான் கடைசி முடிவு. இதுக்கு பிறகு அவர் மரிக்க போகிறார். அந்த கட்டத்திலையும் அவர் முழு மனதோட ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டபடியால் ஆண்டவர் சொல்லுகிறார், மெய்யாகவே உனக்கு ரட்சிப்பு, இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு. அப்போ அதை அர்த்தம் என்ன என்று சொன்னால், இப்போ எங்களுக்கு வந்து நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. ஓகே, நான் நாளைக்கு மனம் திரும்புகிறேன், அடுத்த நாள் மனம் திரும்புகிறேன், அங்கால மனம் திரும்புகிறேன்னு சொல்லி இல்லை. ஆண்டவர் இதோடு எங்களுக்கு சொல்கிற என்னென்னா, இன்றைக்கே உனக்கு டைம் இருக்குது, இன்றைக்கே நீ வந்து மனம் திரும்பு என்று சொல்கிறார். அடுத்ததாக மூன்றாவதாக நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்டா, என்னுடனே. இதில் வந்து நாங்கள் பார்க்குறோம் எதுண்டா, இப்போ நீ வந்து பரதேசியில் இருப்பாய் என்ற ஆண்டவர் தனியாக சொல்லாமல் என்னுடனே பரதேசியில் இருப்பாய் அப்படின்ட்டு அதில் ஆண்டவர் இதில் என்ன காட்டுறாருன்னு சொன்னால், அவர் ஒரு ரிலேஷன்ஷிப் எங்களோட விரும்புகிறார், ஒரு 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 உறவாடலை எங்களோட விரும்புகிறார். அதில் தான் எங்களுக்கு இதில் பார்க்கல, அதுதான் எங்களுக்கு தெரியுது. ஸோ முதலாவது நாங்கள் என்ன பார்த்தோம், மெய்யாகவே ஆண்டவர் கேரண்டி பண்ணுகிறார், உனக்கு ரட்சிப்பு ஷுவராக கிடைக்கும். ரெண்டாவது அவர் சொல்கிறார், இன்றைக்கே உனக்கு ரட்சிப்பு வந்தது, இன்றைக்கே நீ உனக்கு வருது. மூன்றாவதாக ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், என்னுடனே நீ பரதேசில் இருப்பாய். அப்போ எங்களுக்கு இதில் என்ன விளங்குதுன்றா, ஆண்டவர் எங்களோட ஒரு உறவாட அவர் ஆசைப்படுகிறார். எங்களோடு நாங்கள் ஒரு 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 உறவு வச்சிருக்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு ஆண்டவர் ஆசைப்படுகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க?
அதில் நாங்கள் இப்போ மரித்த பிறகுதான் உறவை வைக்கணும் இல்லை, இப்பயே நாங்கள் ஆண்டவரோட உறவை கொண்டாடுறதுக்கு, ஆண்டவரோட உறவு வர்றதுக்கு நாங்கள் ரெடி பண்ணலாம். 4வது பரதேசியில் இருப்பாய் என்று போட்டிருக்குது அந்த வசனத்திலேயே. இப்போ நாங்கள் ஒரு வசனம் மாறையில் 23:43 பரதேசியில் இருப்பாய் என்று சொல்கிற அர்த்தம் என்னன்னா, இப்போ நாங்கள் பார்க்குறோம் அந்த பக்கத்தில் இருந்த நபர், அவர் முழு வாழ்க்கையும் அவர் ஒழுங்காக நேர்த்தியாக இருக்கல. அவர் எல்லா பிள்ளைகளோடையும் கஷ்டப்பட்டு தான் அவர் இருந்தவர். அவருக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்குன்னு தெரியாது, அவர் ஃப்ரெண்ட்ஸ்கள் எல்லாம் இருந்திருக்காது, எல்லாரும் தள்ளப்பட்ட நேரத்தில் இருந்திருப்பார். இரண்டா கல்லன்னு தெரிய வந்தோன்னா ஆக்கள் தெரியும் தானே, இப்போ இவர் கல்லன், அவர்கிட்ட போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தள்ளப்பட்ட ஒரு பக்கத்தில் நின்று இருக்கிறார். நின்றும் ஆண்டவர் சொல்கிறார், நீ என்னுடனே பரதேசியில் இருப்பாய். அப்படின்னா எங்களுக்கு இந்த வசனத்தில் என்ன தெரியுதுண்டா, நாங்கள் மரித்த பின் ஒரு வாழ்க்கை எங்களுக்கு இருக்குது, மரித்த பின் பரலோகம் என்று ஒன்று இருக்குதுன்னு சொல்லி இந்த வார்த்தையில் அவர் காட்டுறார். யார் நம்புறீங்க நாங்கள் பரலோகம் இருக்குன்னு? அப்போ நாங்கள் எங்களுக்கு முக்கியமாக தெரிய வேண்டியது, ஆண்டவர் இன்றைக்கு எங்களை இன்வைட் பண்ணுறார். இன்றைக்கே நாங்கள் மனம் திரும்பணும், இன்றைக்கே நாங்கள் ஆண்டவரை நம்பணும். அவர் சொல்கிறார், மெய்யாகவே ரட்சிப்பு எங்களுக்கு வரும். அது அவ்வளவு கஷ்டப்பட்டு எவ்வளோ கல்லனாக இருந்து எவ்வளோ காரியங்களை பிள்ளையாக காரியங்களை செய்த அவனுக்கே ரட்சிப்பு இருக்குமெண்டா எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாகாதா? உண்டாகும். அதால் ஆண்டவருக்கு நாங்கள் கண்களை மூடி நாங்கள் ஒரு கொஞ்ச நேரம், ஆண்டவரே நாங்கள் எவ்வளோ பாவங்கள் செய்தாலும் எங்களை கொஞ்சம் பாருங்கள், எங்களை நாங்கள் மனம் திரும்ப எங்களுக்கு ஒரு கிருபை செய்யுங்க என்று சொல்லி அவனுடைய கிருபை எவ்வளோ மேலாதுன்னு இருக்க பாருங்களேன். ஏன்னா இவ்வளவு பிரச்சனை செய்த கல்லனுக்கு அவனுடைய கிருபை, ஆண்டவர் கிருபையை கொடுத்து ஒரு மன்னிப்பை கொடுத்து அப்போ அவருக்கு ரட்சிப்பை கொடுத்துருக்கிறார். ஆமென். கடைசி நேரத்திலேயும் அவர் மன்னிப்பு கொடுத்துருக்கிறார். அதனால் இன்றைக்கு நீங்கள் ஆண்டவர் ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் பரவாயில்லை, இல்லாட்டிக்கும் பரவாயில்லை, நாங்கள் எங்களை மனிதர்களை துறந்து ஆண்டவர் நீர் செய்த நாங்கள் செய்த பாவத்துக்காக நீர் சிலுவையை சுமந்தீர், நாங்கள் செய்த பாவத்துக்காக நீர் முள்முடி ஏற்றினீர் என்று சொல்லி ஆண்டவருக்கு நாங்கள் முழு மனதோடு அந்த கல்லன் எப்படி செய்த மாதிரி நாங்கள் முழு மனதோடு நாங்கள் எங்களை ஆண்டவருக்கு கொடுப்போம். பரிசுத்த ஆவியானவரே நன்றி அப்பா. இந்த ஆண்டவரே குட் ஃப்ரைடே சர்வீஸில் ஆண்டவரே நாங்கள் வார்த்தையை பார்க்க நீ செய்த கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. நாங்கள் ஒரு சபையாராய் ஆண்டவரே நாங்கள் எங்களை ஆண்டவரே உங்களுக்கு முன்னுக்கு நாங்கள் தருகிறோம். பரிசுத்தாவே நாங்கள் என்ன பிழை செய்தாலும் எது சரி செய்தாலும் நீர் அறிவீர். நீர் எங்களுக்கு ஏற்ற ரட்சிப்பை நீர் தரும்படியாக ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்களுடைய முழு மனதோடு ஆண்டவரே நாங்கள் உங்களை ஆண்டவரை சேர நீர் கிருபை செய்யுங்க. பரிசுத்தாவியானவரே நீர் மாத்திரமே சரியான உண்மையான தெய்வமாக இருந்து எங்களுக்கு ஆண்டவரை ரட்சிப்பை தரும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கல்வாரியே
அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியா கரத்தை துளைத்தானையா. அற்புதங்கள் செய்த கரங்களையா, ஆணியா கரத்தை துளைத்தானையா. அண்டி வந்தோரை அணைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. அண்டி வந்தோரை அணைத்தீரையா, அந்தரத்தில் ஜீவன் தந்தீரையா. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. கத்தரிசு கதறிடும் சத்தம் உன் காது தொனிக்கலையோ. கத்தரிசு கதறிடும் சத்தம் உன் காது தொனிக்கலையோ. கல்வாரியே கல்வாரியே, கண்டு மனம் உருகலையோ. ஆமென். எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை மூன்றாவது இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பேசின மூன்றாவது வார்த்தை படிப்போம். யோவான் எழுதிய சுவிசேஷம் 19வது அதிகாரம் 26லிருந்து 27 வரை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாக ஏற்றுக்கொண்டான். ஆமென். ஒரு கேள்வி கேட்க போகிறேன் உங்கள்கிட்ட. ஒரு ஒரு பில்டிங் கட்டுறோம். இல்லை, ஒரு கிறிஸ்தவ மதத்தின் அஸ்திபாரம் என்ன, முக்கியமான கோட்பாடு என்ன கிறிஸ்தவ மதத்துக்கு? அன்பு. ஆமென். இந்த வசனத்தின் மூலமாக எப்படி கர்த்தர் இயேசு கிறிஸ்து அன்பை வெளிப்படுத்தினார் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பிள்ளைகள்கிட்ட கண்டிப்பாக இருக்கிறோம், இப்படி செய்யக்கூடாது, இங்கே போகக்கூடாது அப்படின்னு. ஏன் அப்படி செய்கிறோம்? அன்பின் நிமித்தம். எல்லாம் அன்பு தான். பிள்ளைகள் நல்லா வளரணும், அந்த நம்முடைய அன்பின் நிமித்தமாக அவங்கள நம்ம கண்டிக்கிறோம். ஆன்மீகத்தை ஆழமாக பார்த்தாலும் அதுவும் அன்புக்காக தான் எல்லாம் செய்கிறோம். இந்த வசனத்தின் மூலமாக தேவன் அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார். 5 ஒரு என்ன சொல்கிறதுன்னு பவுஸ்டைன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு 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 பில்டிங் கட்டப்படுறதுக்கு தேவையான செங்கல் மாதிரி அந்த 5 தலைப்புகளை நம்ம இந்த அவருடைய தேவனுடைய அன்பை இந்த வசனத்தின் மூலமாக பார்க்க போகிறோம். அந்த வசனத்தில் பார்க்குறோம், ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். சீஷனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். இங்கே பார்க்குறோம், மகன், தாய். அன்பு உறவுகளால் கட்டப்படுகிறதா இருக்கிறது. வெச்சியும் அப்படின்னு டச்சில் சொல்லுவாங்களா. பைபிளை ஃபுல்லாக படித்து பார்த்தா தெரியும். அந்த யோவான் 15:1 சொல்லுது, நானே மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். நம்ம திராட்சை செடி, அவர் திராட்சை தோட்டக்காரர். அதே மாதிரி யோவான் 10:11 பார்க்குறோம், நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். ஆக பழைய ஏற்பாட்டில் பார்த்தா தேவன் நமக்கு ராஜாவாக இருக்கிறார். நம்ம அவருடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட மக்களாக இருக்கிறோம். அப்படி ஒரு உறவை ஒரு குடும்பத்தில் தகப்பன், பிள்ளைகள், கணவன், மனைவி, அந்த உறவுகள் முக்கியமாக இருக்கிறது. அன்புக்கு அன்பு கட்டப்படுறதுக்கு ஒரு முக்கியமான இது உறவுகளை பலப்படுத்துறது, உறவுகளை வளர்க்குறது தான் ஒரு முக்கியமான காரியமாக இருக்கணும். அதே இது இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும்போது அவர் அந்த உறவை ஏற்படுத்துகிறார்.
ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை நோக்கி அது இதோ உன் தாய் என்றார். நம்முடைய வாழ்க்கையிலும் அன்பு நம்முடைய வாழ்க்கையில் பலப்படுத்த கட்டப்பட வேண்டும், அன்பில் கட்டப்பட வேண்டும் என்றால் நம்மளும் உறவுகளை மேம்படுத்துகிறதா இருக்க வேண்டும். உறவுகளை பாதுகாத்து காத்து அவைகள் குடும்பத்திலையும் சரி, சபைகளிலும் சரி, வேலை செய்கிற இடங்களில் நம்ம எல்லாருக்கும் ஒரு உறவு இருக்கிறது. ஒரு ஷெஃப், நம்ம கீழே நம்ம வேலை செய்கிறோம், அந்த உறவுகளை மேம்படுத்துகிறதா இருக்கணும். ரெண்டாவது, மறுபடியும் வாசிப்போம் அந்த வசனத்தை 26, 27. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனை கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அது உன் மகன் என்றார். நம்ம என்ன பார்க்குறோன்னா, அன்பாயிருந்த சீஷன், யோவானை குறித்து சொல்லும்போது அன்பாயிருந்த சீஷன் என்று சொல்கிறார். அன்பு வந்து நம்பிக்கையால் கட்டப்படுகிறது. ரெண்டாவதாக பார்க்குறோம், யோவான் வந்து இயேசுக்கு நிறைய சகோதரங்கள் இருந்தாங்க. ஆனாலும் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய தாயை பார்க்குறதுக்கு யோவானுக்கு கட்டளையிடுகிறார். அது ஒரு நம்பிக்கை தான். ஒரு நண்பனிடத்தில் தன் தாயை பார்த்துக்கொள்ள சொல்கிறார். அது சொந்த சகோதரங்கள்கிட்ட கொடுத்தா அது ஒரு பெரிய நம்பிக்கையே ஒரு ஒன்றுமே இல்லை. அம்மா பார்த்துங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் ஒரு சீஷன்கிட்ட கொடுத்து தன்னுடைய தாயை பார்க்குறது, ஒரு தேவன் எவ்வளவா ஒவ்வொருவரையும் உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படி நம்பி இருந்தார், நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொருவர் நம்முடைய அன்பு வெளிப்படுத்த ஒவ்வொருத்தையும் நம்ப வேண்டியதாக இருக்கிறது. நம்பிக்கை இல்லாமல் வாழ்க்கை இல்லை. ஆனால் அதுவும் ஒரு அஸ்திவாரமாக இருக்கிறது. அடுத்தது நம்ம பார்க்குறோம், மூன்றாவதாக அன்பிலே கட்டப்படுவதற்கு நாம் பார்க்குறது, அந்த நேரத்திலே அந்த சீஷன் அவனை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். உடனடியாக அது அன்பு வந்து கீழ்ப்படிவில் இருக்கிறது. ஆமென். சொன்ன உடனடியாக நாம் பார்க்குறோம், உடனடியாக மரியாதை தன்னுடைய மகனாக தாயாரை ஏற்றுக்கொள்வதை நாம் பார்க்கிறோம். அந்த அன்புக்கு இன்னொரு முக்கியமான ஒரு கட்டப்படுற ஒரு முக்கியமான இன்னொரு இது வந்து கீழ்ப்படிதலாக இருக்கிறது. நாம் பார்க்கிறோம், சாமுவேல் 1 சாமுவேல் 13 படித்தால் சவுல் எப்படி கீழ்ப்படியாமல் போகிறதுனால தன்னுடைய ராஜ்யத்தை இழக்கிறத நம்ம பார்க்குறோம். சாமுவேல் சவுலை பார்த்து, புத்தியீனமாய் செய்தீர். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் உமக்கு விதித்த கட்டளையை கைக்கொள்ளாமல் போனீர். மற்றபடி கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் உம்முடைய ராஜ்ய பாரத்தை இன்றைக்கும் ஸ்திரப்படுத்துவார். அது இல்லை, நான் நினைக்கிறேன் 23 15 23 நினைக்கிறேன் 22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். ஆக கீழ்ப்படிதல் வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் என்று பார்க்குறோம். அதே போல் அன்பில் கட்டப்படுறதுக்கு ஒருத்தருக்கு ஒருவர் கீழ்ப்படிதலும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நாலாவது அன்பில் கட்டப்படுறதுக்கு நாம் பார்க்குறது, அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய் இந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியை அதோ உன் மகன் என்றார். உடனே இயேசு அதை பார்க்குறார், தாயையும் பார்க்குறார், சகோதரங்கள்லாம் இருக்கிறத கண்டு உடனடியாக அவர் செயலில் இறங்குறார்.
அன்பு கட்டப்படுறதுக்கு செயலும் மிகவும் முக்கியமாக இருக்கிறது. ஆக்ஷன் உடனடியாக அந்த அவர் இருந்த சூழ்நிலை, மறிக்க போகிற சூழ்நிலை, அப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் பார்க்காம யோவான் 3:16 பார்க்குறோம். தன்னை விசுவாசிக்கிறவன 3:16 சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் தன்னை விசுவாசிக்கிறவன் இவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு உயர்த்தப்பட வேண்டும். இல்லை, யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவனவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். ஆமென். எப்படி செயலில் தம்முடைய அன்பை தேவன் வெளிப்படுத்தினார் என்று பார்க்குறோம். அதுதான் இந்த சிலுவை தியானம் எல்லாமே. அன்பிலே கட்டப்படுத்துவதற்கு செயலும் முக்கியமாக இருக்கிறது. கடைசியாக அன்பிலே கட்டப்படுறதுக்கு கிருபை ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. நம்ம எப்படி கிருபையாக ஒவ்வொருத்தருடைய பேசுகிறோம், நம்முடைய செயல்களிலே கிருபை காணப்படுகிறதா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. தேவன் இருந்த சூழ்நிலை ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை. கெத்செமனேல காட்டி கொடுக்கப்பட்டு யூதாஸால் அந்த அவர்களால் அந்த கோர்ட்டில் அந்த எல்லாம் இது சிலுவையில் அறைய போகிற நேரம் அரைஞ்சு ரொம்ப கொடூரமான நேரம், மரணம் மறிக்க போகிற நேரத்திலையும் அவர் உலகத்தை எல்லாம் படைத்த தேவன் நினைத்திருந்தால் ஒரு செகண்டில் உலகத்தை அழிக்கலாம் அவருக்கு. ஆனாலும் அவர் கிருபையாய் அவர் நிதானத்தை தவறவே விடலை. நிதானத்தோடு அவர் மனுஷனுக்காக எல்லா பாடுகளையும் எல்லாரும் சகிச்சார். நம்முடைய வாழ்க்கையில் நாமும் நம்முடைய அன்பிலே கட்டப்படுவதற்கு நாமும் கிருபையில் நிறைத்திருக்க வேண்டியதாக இருக்கிறது. சில மிருகங்களை பார்ப்போம். ஒரு நாயை எடுத்தால் நல்ல அதுவும் ஒரு செல்ல பிராணி தான், நல்ல ஆனால் அது கோபம் வந்தால் அது பல்ல காட்டும், அடுத்தது கொஞ்சம்னா கடிக்க ஓடிடும். கடிக்கிறது மட்டும் இல்லை, குதறிடும். அது கடிக்க மட்டும் செய்யாது. அதே மாதிரி பூனையும் அதே மாதிரி தான். கோபம் வந்தால் அதுவும் நல்ல செல்ல பிராணி, பல்ல காட்டும், அதுக்கு பிறகு எதுவும் கோபம் வந்தால் ஒரே பிராண்டிடும். அதே மாதிரி பாம்பும் பல்ல காட்டும், ரொம்ப கிட்ட வந்தால் கொத்தி. மனுஷரும் நம்மளும் அப்படி சில நேரங்களில் அப்படி தான் இருக்கிறோம். நம்முடைய செயல்களிலே கிருபை இருக்க மாட்டேங்குது. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் நம்முடைய செயல்களிலே மற்றவங்களை காயப்படுத்தாமல் நம்முடைய இருக்க வேண்டியதாக இருக்குது. நம்மளும் திடீர்னு நல்லா இருந்த திடீர்னு பூனையாக மாறிடுறோம், கோவப்படுற நாயாக மாறிடுறோம், பூனையாக மாறிடுறோம் நம்முடைய செயல்கள். ஆனால் நம்ம அன்பிலே கட்டப்பட வேண்டும் என்றால் நாம் கிருபையிலே இருக்க வேண்டிய கர்த்தர் சொல்கிறார். ஆக இந்த வசனத்தின் மூலம் தேவன் நமக்கு எப்படி அந்த ஒரு பவுஸ்டைனை ஒரு கட்டிடம் எப்படி கட்டப்படுகிறதுக்கு அந்த கற்கள் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி நாம் அன்பிலே கட்டப்படுவதற்கு இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தேவைப்படுகிறது. அவை 5 காரியங்களை பார்த்தோம். உறவுகள் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது அன்பிலே கட்டப்படுவதற்கு. நம்பிக்கை முக்கியமாக இருக்கிறது அன்பிலே கட்டப்படுவதற்கு. கீழ்ப்படிவு முக்கியமாக இருக்கிறது அன்பிலே கட்டப்படுவதற்கு. செயல் முக்கியமாக இருக்கிறது அன்பிலே கட்டப்படுவதற்கு. கிருபை முக்கியமாக இருக்கிறது அன்பிலே கட்டப்படுவதற்கு. இந்த காலத்தில் நம்ம நிறைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள், வேலையிடங்களிலே பிரச்சனைகள், சபைகளிலே, இது எல்லாத்தையும் காரணம் ஏன்னா நம்ம அன்பிலே கட்டப்படாமல் இருக்கிறதுனால தான். இந்த அன்பு எப்படிப்பட்ட இந்த கற்களால் நம்முடைய வாழ்க்கை கட்டப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே குடும்பத்திலும் சபையிலும் வேலை செய்கிற இடங்களிலே நம்ம நக்பார் சுற்றி இருக்கிற வசிக்கிற இடங்களிலே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழலாம். ஆமென்.
ஆக தேவன் உலகத்தை படைத்த தேவன் நமக்காக ஜீவனை கொடுக்கும் போதும் அவருக்கு எல்லா பலமும் அதிகாரமும் இருந்தும் எப்படி அவருடைய அன்பை வெளிப்படுத்தினார் என்று இந்த வசனங்கள் மூலமாகவும் இந்த தலைப்புகள் கீழே பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையும் அதே போல் மாற நாம் ஜெபிப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். இயேசுவே, இந்த நாளிலும் கர்த்தாவே, இந்த 3வது வார்த்தையின் ஆண்டவரே, இந்த வசனத்தின் சொன்னபடி ஆண்டவரே, நீர் எப்படி உமது அன்பை ஆண்டவரே அந்த குறுகிய நேரத்தில் வெளிப்படுத்தி என்னை தியானித்தோம் கர்த்தாவே. அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய வாழ்க்கை செழிக்க ஆண்டவரே, இந்த வசனங்கள் இந்த ஆண்டவரே நம்முடைய அன்பு நிலைத்திருக்க, நம்முடைய குடும்பங்கள் செழிக்க, நம் வேலை செய்கிற இடங்கள் எல்லாரும் நம்ம செழிக்க, நம்முடைய இந்த வார்த்தை கேட்ட வார்த்தையின்படி வாழ நமக்கு உதவி செய்யுங்க. ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தரின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எனக்கு இந்த நாளிலும் 4வது சிலுவையிலே இயேசு பேசிய 4வது வார்த்தையை இந்த இடத்துல கொடுக்கும்படியாக எனக்கு சொன்னார்கள். ஆகவே நாங்கள் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லுவோம். மத்தேயு 27:46 வசனம். ஆமென். நாங்கள் இந்த வார்த்தையை இந்த நாளில் நாங்கள் சற்று சுருக்கமாக நாங்கள் பார்த்து இந்த வார்த்தைக்குள்ளே இருக்கிற காரியத்தை நாங்கள் அறிந்து கொள்வோம். ஆமென். அன்றும் இயேசு சிலுவையிலே தொங்கும்போது ஜனங்கள் அவருடைய வார்த்தைக்காக காத்திருந்தார்கள். ஆனால் இன்று சபையிலே நாங்கள் வார்த்தைகளை அறிந்தும் நாங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறோம் என்று சொன்னால் காரணம், அவருடைய வார்த்தையை கேட்க கேட்க நாங்கள் அதிகமாக கேட்க கேட்க எங்களுக்குள்ள ஒரு புதிய கிருபை, புதிய ஆசீர்வாதங்கள் எங்களுக்கு உண்டாகும் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் கேட்போம். இதுவரைக்கும் 7 வார்த்தைகளிலே 3 வார்த்தைகளை கேட்டோம். இந்த 3 வார்த்தைகளிலும் அவர் மன்னிப்பு, ரட்சிப்பு, பராமரிப்பை பற்றி எங்களோடு பேசினார். ஆமென். அல்லேலூயா. அது மட்டும் இல்லாதபடி இந்த 4வது வார்த்தை இயேசு தன்னை குறித்து, தன்னுடைய பரிதவிப்பை குறித்து அவர் பேச போகிறார். ஆமென். ஆகவே இந்த வார்த்தையை நாங்கள் தியானித்து நாங்கள் கேட்போம். ஆமென். மத்தேயுவுக்கு எழுதின சுவிசேஷம் 27:45-46 வாசிக்க கேட்போம். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஆமென். நாங்கள் அதுபோல மார்க்கு 15:33-34 வாசிக்க கேட்போம். ஆமென். இதுவும் கர்த்தருடைய சிலுவை பாடு, சிலுவையிலே பரிதவிப்பை பற்றி நமக்கு இதுவும் எங்களுக்கு கற்பிக்கின்றது. ஆமென். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். ஆமென். கர்த்தர் சிலுவையிலே அவருடைய பரிதவிப்பை நாங்கள் பார்க்கிறோம். ஆமென். அல்லேலூயா. இந்த பரிதவிப்பு அவருக்கு எப்படி உண்டாயிற்று என்று நாங்கள் சற்று விளக்கமாக நாங்கள் பார்க்க போகிறோம். ஆமென். மனிதன் பூமியிலே உருவாகின காலம் தொடக்கம் வரை, இயேசு சிலுவையிலே தான் தொங்கும் வரைக்கும் மனிதர்கள் செய்த பாவங்கள், ஆமென், மனிதர்கள் செய்த பாவங்கள் இந்த பூமியிலே 6ஆம் மணி நேரம் தொடக்கம் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அந்த பாவ இருளை நாங்கள் இயேசுவாக இந்த பூமிக்கு வந்த ஒளி அவரை மூடுகிறது. ஆமென். ஜனங்கள் பார்த்தார்கள், இது இயற்கையாக தோன்றுகிற அந்தகாரம் இல்லை, இது என்னவாயிற்று என்று சொல்லி ஜனங்கள் யோசிக்கும் போது இது மனிதர்களுடைய பாவ இருள் அந்த பூமி எங்கும் மூடிட்டு என்று பார்க்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. இந்த வேளையிலே இயேசுவை அந்த ஒளியை மூடும் போது, அந்த பாவ இருள் மூடும் போது பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருந்த உறவை, இருந்த மகிமை அந்த நேரம் பிதாவானவர் மறைத்து கொண்டார். ஆகவே இயேசு சிலுவையிலே அவர், என் தேவனே, என் தேவனே, ஏன் என் கைவிட்டீர் என்று சொன்னார். ஆமென். ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியிலே நமக்காக நம்முடைய பாடுகளை சுமக்கும் போது இயேசு காவலர்களால் அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். சிலுவையிலே அவர் தன்னை ஒப்பு கொடுத்தார், முள்முடியை சுமந்தார், எத்தனையோ இழிவான வார்த்தைகளை பேசினார்கள். ஆனாலும் இயேசு நமக்காக, நம்முடைய பாடுகளுக்கு அவர் சகித்து கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனையோ அவமான நிந்தைகள் சிலுவையிலே ஆணியால கடவப்பட்ட போதும்
அவர் சகித்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஆனாலும் பிதாவுடைய பிரிவு அவருக்கு தாங்க முடியாமல் இருந்தது. தங்களுடைய வேதனையை விட பிதாவுடைய தொடர்பு, அவருடைய மகிமை அவரை விட்டு நீங்கின போது அவருக்கு தாங்க முடியாத வேதனையாக இருந்ததனால் பிதாவே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி சிலுவையிலே அவர் பரிதவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவரே, ஒரு சிறிய பிள்ளை தகப்பனோடு எப்படி அன்பாய் இருந்தோ அந்த பிள்ளை கை நழுவி விட்ட போது அந்த பிள்ளை பதறிய போல அந்த இயேசுவும் நமக்காக சிலுவையிலே தனிமையிலே நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே சாபமான சிலுவையிலே நமக்காக அவர் தன்னுடைய சிரசின் மேலே தன் மேலே ஏற்றுக்கொண்டு தனிமையிலே அவர் பரிதவித்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆமென். நம்முடைய இயேசு நமக்காக செய்த காரியங்கள் மேலானவை தாயினும் விட மேலான ஒரு ஆசீர்வாதத்தை அற்புதத்தை செய்தார். அது மட்டுமில்லை, அவருடைய மேலுள்ள தளம்புகளால் நம்மளை குணமாக்கும்படியாக இந்த நாளில் அவருடைய தளம்புகளால் குணமாகிறோம் என்று சொல்லத்தக்கதாக அவருடைய தளம்புகளால் குணமாக்கப்பட்டோம். பிரியமானவர்களே, அவரை போல நமக்கு ஒரு நல்ல தெய்வம் இந்த பூமியில் கொடுக்கப்படவில்லை. ஆகவே அந்த இயேசுவின் நாமம் இந்த நாளில் நமக்குள்ளே ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த அந்தகாரம் ஆண்டவரே மிக கொடுமையானது என்று பார்க்கிறோம். ஆவியானவரை பார்க்கிறோம். ஆகவே இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து ஆமென் நாங்கள் கடந்து சொல்லுவோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் வாசிப்போம். ஏசாயா 59 அதிகாரம் 2வது வசனத்தை வாசிப்போம். ஆமென். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாத படிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. முன்பு பார்த்தோம், பிதாவுக்கும் இயேசுவுக்கும் அவருடைய மகிமை அவருடைய எந்த விதமான ஆசீர்வாதமும் இல்லாதபடி எல்லோருடைய பாவத்துக்காய் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது பிதாவுடைய மகிமை அவரை விட்டு நீங்கிட்டு சொல்லி இனிமேல் இன்னொரு இயேசு நமக்கு வரப்போவதில்லை. ஆகவே இந்த அதிகாரம் நமக்கு சொல்லுகிறது, உங்களுடைய அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகின்றது சொல்லி. ஆமென். இனி நாங்கள் செய்கிற பாவங்கள் நமக்கும் இயேசுவுக்கும் பிரிவினை உண்டாகும் என்று வேதம் நமக்கு நினைவு கூறுகிறது. ஆகவே இந்த பிரிவினைகள் எங்களுக்கு வராதபடி இந்த பாவத்தை அறிக்கை செய்து நாங்கள் விட்டுவிட வேண்டும். காரணம், எங்களுடைய ஜெபங்கள் கேட்கப்படாமல் போய்விடும், எங்களுடைய துதிகள் கேட்கப்படாமல் போயிடும், எங்களுடைய என்ன விதமான செயல்கள் கர்த்தருக்குரிய செயல்கள் ஒன்றுக்கும் இயேசு கேட்காதபடிக்கு அவருடைய காதுகளை அடைத்து போடுவார். காரணம், நம்மளுடைய பாவத்தை இருந்து நாங்கள் நீக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் பாவத்தை அறிக்கை செய்துவிடும். இந்த பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அதை அறிக்கை செய்து விட்டுவிடணும் இறக்கும் பெறுவான் என்று சொன்னபடி கர்த்தர் இந்த நாளில் சபையை பார்த்து சொல்றார், உங்களுடைய பாவம் உங்களுடைய அக்கிரமம் உங்களை மூடாதபடி காத்துக்கொள்ளும்படியாகவும் அவர் நம்மளோடு உறவு வைத்துக் கொள்ளத்தக்கதாக நாங்கள் எங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்தில் மன்னிப்பு கேட்கும் போது அவர் நம்மளை மன்னித்து ஆசீர்வதித்து அவர் நமக்கு அனுகிரகம் செய்கிறவராக இருக்கிறார், அன்பு காட்டுகிறவராக இருக்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவே பிரியமானவர்களே, நாங்கள் இனி பாவம் செய்தாலும் எங்களை பாவம் வந்து மூடினாலும் நாங்கள் அதை விலத்தி போகத்தக்கதாக அதை நாங்கள் உபவாசித்து ஜெபித்து கர்த்தரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் போது நம்முடைய அன்பு நிறைந்த தெய்வம் தகப்பனும் மேலானவர் நம்மளை மன்னித்து ஆசீர்வதித்து அவர் நமக்காக அவர் எல்லாவற்றையும் மீண்டும் செய்யத்தக்கவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆகவே இனி பிதாவோடு இயேசுவுக்கு ஏற்பட்டது ஒரு பாவத்தினால் ஏற்பட்டது ஒரு காரியம். இப்போது நமக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவரோடும் எங்களோடு இருக்கிற உறவை எங்களுடைய பாவம் மறையாதபடி நீங்கள் ஜெபித்து மன்னித்து நீங்கள் வரும்போது நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி. ஆமென். இந்த நாட்களில் எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தை 4வது வார்த்தை இத்துடன் முடித்துக் கொண்டு கர்த்தர் உங்களை தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கருணையின் உறவே
நீரே என் சாபம் சிலுவையில் உடைத்தவரே என் வாழ்வை உலகத்தில் உயர்த்தீரே என் வாழ்வை உலகத்தில் உயர்த்தினீரே என் வாழ்வை உலகத்தில் உயர்த்தினீரே கல்வாரி அன்பே கருணை உறவே பரிசுத்த நீரே பரிசுத்தரே கல்வாரி அன்பே கருணை உறவே பரிசுத்த நீரே பரிசுத்தரே எனக்காக சிலுவை சுமந்தவரே எனக்காக திருரத்தம் சிந்தினீரே எனக்காக திருரத்தம் சிந்தினீரே எனக்காக திருரத்தம் சிந்தினீரே கல்வாரி அன்பே கருணை உறவே பரிசுத்த நீரே பரிசுத்தரே கல்வாரி அன்பே கருணை உறவே பரிசுத்த நீரே பரிசுத்தரே ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. உற்சாகமாக இருக்கிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி இயேசப்பாவுக்கு ஒரு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆமென். அப்பாவுடைய சமூகத்துக்கு வந்தாலே ஒரு சந்தோஷம் தான். ஆமென். ஆமென். இன்றைய நாளிலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் கடைசியாக சொன்ன அந்த 7 வார்த்தைகளை குறித்து தியானித்துக் கொண்டிருக்கிறோம். ஆமென். ஏற்கனவே 4 வார்த்தைகளை கேட்டோம். 5வது வார்த்தையை நாங்கள் கேட்க போறோம். ஆமென். எடுத்து வாசிங்க. யோவான் 19வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். முதலிலே பார்த்த அந்த 3 வார்த்தைகளும் ஆசீர்வாதமான வார்த்தைகள். ஆமென். பிதாவே இவர்களை மன்னியும், இதோ உன் தாய், இதோ உன் மகன் என்று சொன்னார். 3வது சொன்னார், இன்று நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று ஆசீர்வாதமான வார்த்தைகளை சொன்னார். ஆனால் இந்த 5வது வார்த்தை ஒரு தவிப்பு, கர்த்தருடைய உள்ளத்தில் ஒரு தவிப்பு, ஒரு ஏக்கம் காணப்படுகிறது. அந்த வசனம் திரும்ப இருக்க வாசிங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து ஆமென். வேதவாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். ஆமென். எல்லாம் முடிந்தது என்று அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். என்ன தாகம் அவருக்கு? ஆத்மதாகம். ஆமென். பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி எங்களை ரட்சிக்கும்படியாக அனுப்பினார். ஆமென். அவரை பாடுகளுக்குள் உட்படுத்தினார். ஆமென். அவருக்கு தாகமாய் இருக்கிறேன் என்று சொன்னார். அந்த தாகம் சிலுவையை சுமந்து கொண்டு எருசலேம் வீதி வழியாக வந்தபோது அவருக்கு உண்டான தாகம் தண்ணீர் தாகம் அல்ல, அவருக்கு உண்டானது ஆத்ம தாகம். அவர் சிலுவையில தொங்கும் போது சொல்லுகிறார், நான் தாகமாய் இருக்கிறேன் என்று. உடனே ஒரு போர் சேவகன் ஓடிப்போய் கடற்காலானை எடுத்து காடியிலே தோத்து
அதை ஈச்சோப்பு தண்டிலே மாற்றி அதை அவருக்கு கொடுத்தார். ஆமென். ஒரு எதற்காக அந்த போர்ச்சவன் அப்படி செய்தான் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு போர் வீரனோ அல்லது யுத்த வீரனோ அல்லது இராணுவமோ அல்லது போராளிகளோ யாராக இருந்தாலும் யுத்த களத்திலே அவர்களுக்கு காயம் உண்டாகும் பொழுது அவர்களுடைய சரீரத்தில் இருந்து இரத்தம் வெளியேறுகிற பொழுது தாகம் உண்டாகும். எவ்வளவு இரத்தம் அதிகமாக வெளியேறுகிறதோ அந்த அளவுக்கு அவர்களுக்கு தாகம் உண்டாகும். ஆனால் இயேசு கிறிஸ்துவிற்கு அந்த தாகம் அல்ல. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு வந்தது அந்த தாகமும் அல்ல, தண்ணீர் தாகம் அல்ல. அவருக்கு உண்டானது ஆத்தும தாகம். ஆமென். வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதா பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொன்ன அந்த தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக பிதாவானவர் எங்களுக்கு ஒரு இரட்சகரை அனுப்பினார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் இந்த பூமியில வந்து எங்களுக்காக பாடுகளை அனுபவித்தார். எங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவானவர் பாடுகளுக்குள்ள உட்படுத்தினார். ஆமென். பாடுகளுக்குள்ள உட்படுத்தினார். கடைசியா அவரை சிலுவையில நொறுக்குவதற்கு பிதாவானவர் சித்தம் கொண்டார். அதனாலதான் எஸ்தமன தோட்டத்தில் இயேசுப்பா ஜெபிக்கும் போது, பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யுங்கள் என்று சொன்னார். ஆமென். அவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு காரியம். அந்த காரியத்தை நமக்காக செய்தார். ஆமென். நமக்காக அது அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வாதிக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணுகிற ஆக்கினை அவர் மேல வந்தது. ஆமென். வேதத்தில் அவருக்கு கசப்பு காரியை தாகமா இருக்கிறேன் என்று சொன்னதும் கசப்பு கலந்த காரியை கொடுத்தார். அவரை அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆமென். ஆமென். அவருக்கு உண்டான தாகம் ஆத்மாவை குறித்ததான ஒரு தாகம். ஆத்மாவை குறித்ததான ஒரு தாகம். ஆமென். நீங்க யோசிச்சு பாருங்க. ஒரு உலக பிரகாரமான ஒரு தகப்பனுக்கு 10 பிள்ளைகள் இருந்து அந்த 10 பிள்ளைகள் எல்லாம் அப்பாவுடைய வீட்டில் கூடி வரும் பொழுது அந்த தகப்பனுடைய உள்ளம் எவ்வளவு சந்தோஷப்படும். அதை காட்டிலும் நம்முடைய பரமபிதா அதிக சந்தோஷப்படுவார். அவரால் உண்டாக்கப்பட்ட ஜனங்கள் அழிந்து பாதாளம் போய் கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஆத்மாக்களும் என்னுடையவைகள் என்று சொன்ன கர்த்தர் அவர்தான் அவருடைய தாகம். அதுதான் அவருடைய தாகம், ஆத்மாவை குறித்ததான தாகம். பிள்ளைகள் எல்லாம் அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் என்றுதான் அவருடைய தாகமாக இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு தெரியும், யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். அந்த யோசேப்பை அந்த மற்ற சகோதரர்கள் எல்லாம் விட்டு போட்டு தகப்பனிடத்தில் வந்து போய் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள்? யோசேப்பு இறந்து போனான் என்று சொன்னார். அதனுடைய தகப்பனுடைய உள்ளம் இப்படி உடைந்தது. மண்ணை அள்ளி தலையில போட்டுக்கொண்டு துக்கித்து கொண்டிருந்தார். வருடக்கணக்காக துக்கித்து கொண்டிருந்தார். எத்தனை ஆண்டுகள் துக்கம். ஆனால் ஒரு நாள் கேள்விப்பட்டார், மகன் உயிரோடு இருக்கிறார் சொல்லி. அவருடைய ஆத்மா உயிர்த்தது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எகிப்துக்கு போனார். அங்கே யோசேப்பை கண்டார். அந்த மகனை கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரமாக அழுத்தார். அவ்வளவு ஒரு ஆனந்த சந்தோஷம். அதே மாதிரி தான் நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற பிதாவு. ஆமென். அழிந்து மரித்திருக்கிற ஜனங்கள் தன் அண்டை வர வேண்டும் என்பதுதான் அவருடைய ஏக்கமாக இருக்கிறது. அதுதான் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சிலுவையில சொன்ன தாகம். ஆமென். கர்த்தருடைய இயேசு கிறிஸ்துவுடைய தாகத்தை தீர்க்க என்னாலும் உங்களாலும் தான் கூடும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் அவர்களுக்குள்ளும் ஒரு தாகம் இருக்கிறது. என்ன தாகம் என்று சொன்னால், அவர்கள் நாங்களும் கடவுளிடத்தில் போகணும்னு சொல்லுவார்கள். கடவுள்கிட்ட மரித்து கடவுள்கிட்ட போகணும் என்று சொல்லித்தான் அவர்களும் வாஞ்சிக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள். அவர்கள் அப்படி சிந்திக்கிறது ஒரு வீணான ஒரு காரியம். ஆமென். ஏன்னு சொன்னால், கடவுள் ஒருவரே. கடவுளுக்கும் மனிதனுக்கும்
மத்தியஸ்தர் ஒருவரே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அவர் கடவுள் இயேசு மூலமாகத்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஆமென். எடுத்து வாசிங்க, யோவான் 14:6 வாசிங்க பார்ப்போம். அதற்கு இயேசு, ஆமென். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். ஆமென். இயேசு சொல்லுகிறார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், என்னை அல்லாமல் ஒருவரும் பிதாவினிடத்தில் வரான் என்று சொல்லுகிறார். ஆமென். நம்ம நாட்டில் இந்தியா தேசத்தில் ஒரு கவிஞர் இருந்தார். அவர் சொன்னார், மழை பெய்கிறது, ஆறுகளாய் பெருக்கெடுத்து தேசத்தை செழிக்க செய்து கடைசியிலே அது கடலிலே போய் சங்கமமாகிறது போல எத்தனையோ மதங்கள் இருந்தாலும் மார்க்கங்கள் இருந்தாலும் எல்லாரும் பரலோகத்துக்குத்தான் போவார்கள் என்று சொன்னார். அவர் ஒரு நாள் இந்த வார்த்தையை கேட்டார், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்றார். இயேசுவை அறிந்தார். ஆமென். அதே போல இன்னும் உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் இயேசுவை அறியணும். ஆமென். இயேசு மூலம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். என்னாலே அல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நானும் நீங்களும் பரலோகத்துக்கு போகணும். அதுதான் நம்மளுடைய தாகமாயிருக்கிறது. ஆமென். ஏசப்பாவுக்கு, நம்முடைய பிதாவுக்கு தாகம் நாங்கள் எல்லாரும் பரலோகத்துக்கு வர வேண்டும் என்ற தாகம். அதே போலதான் எனக்கும் உங்களுக்கும் ஒரு தாகம் இருக்கணும். ஆமென். என்ன தாகம்? நாங்களும் பரலோகத்துக்கு போக வேண்டும் என்ற தாகம் இருக்கணும். ஆமென். எல்லாரும் இருக்கா பரலோகத்துக்கு போகணும் என்ற தாகம்? ஆமென், இருக்கு. ஆமென். சிலர் யோசிக்கிறீங்க, ஒரு இருக்கு பரலோகத்துக்கு போனா இடைவிடாம துதிக்கணும், பாடணும். நான் இஞ்ச வாரதே துதி முடியத்தான். ஆமென். இஞ்ச வாரதே துதி முடியத்தான் அங்கே ஒவ்வொரு இடைவிடாமல் இப்படி துதிக்கிறேன் யோசிக்கிறேன். பரலோகத்துக்கு போகணும். ஆமென். அதுதான் அப்பாவுடைய வாஞ்சியம், எங்களுடைய வாஞ்சியமா இருக்கிறது. ஆமென். பரலோகத்துக்கு போகல என்றால் நான் நரகத்துக்கு போயிடுவோம். ஆமென். அங்கே அழுகையும் பற்கடிப்பும். ஆமென். நான் வந்த இடத்துக்கு போகக்கூடாது. ஆமென். இந்த அப்பாவுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு என்னாலும் உங்களால் தான் முடியும். ஆமென். அழிந்து போகிற ஆத்மாக்களை அப்பாவுடைய கொண்டு வரணும். ஆமென். பாவி ஒருவன் மனம் திரும்பினால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். அழிந்து போகிற ஆத்மாக்களை நம் அண்டை ஏசப்பாவின் அண்டையை கொண்டு வரணும். ஆமென். அப்படி வாஞ்சிக்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஆமென். கரங்களை உயர்த்தினவர்களாக நான் ஜெபித்து முடிப்போம். ஆமென். சர்வ வல்லமையும் உள்ள என் தேவனாகிய கர்த்தாவே, அப்பா, கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவருக்காகவும் உம்முடைய பாதத்தில் நின்று நான் ஜெபிக்கிறேன். அப்பா, என் அன்பு தகப்பனே, அப்பா, கரங்களை உயர்த்தினவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே உம்முடைய தாகத்தை தீர்க்கும்படியாக இவர்களுக்கு ஆண்டவர் இந்த வாஞ்சியை கொடுத்தபடினால் சர்வ வல்லவரே, அப்பா, உங்கள் ஆத்மாக்களை மண்டையில கொண்டு வர ஞானத்தை அருளும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். கரங்களை தட்டி நன்றி செலுத்துகிறேன். ஆமென். கர்த்தருடைய நாமத்து ஸ்தோத்திரம். நல்ல வார்த்தைகளை கேட்டோம். 5 வார்த்தைகளை எல்லாம் முடிந்தது. கர்த்தர் முடிந்தது என்று 30வது வசனம் 19 யோவானில் 19:30. இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொன்னார். முடிந்தது என்று எதை சொன்னார்? முடிவில்லாத தேவன், ஆதி அந்தம் இல்லாதவர், அல்பாவும் உமேகமானவர் எதை முடிந்தது என்று சொன்னார்? அவர் முடித்த காரியம் என்ன? சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் முடிந்தார். என்னத்தை முடித்தார்? தீர்க்க தரிசனங்களை முடித்தார். வேத வாசனங்களின்படி எல்லாவற்றையும் முடித்தார். எல்லாவற்றையும் முடித்துட்டு கடைசியில் சொல்றார் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி, சௌரன் சொன்னது போல எல்லாம் முடிந்தது என்று சொல்லி காடியை வாங்கின பின்பு தீர்க்க தரிசனம் சொல்லப்பட்டது. சங்கீதம் 69 சங்கீதத்தில் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஆகாரத்துக்கு என்னத்தை கொடுத்தார்களாம்? காடியை கொடுத்தார்கள். அப்போ வசனம், வேத வசனமும் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக எல்லாவற்றையும் முடித்து இயேசு சிலுவையிலே எனக்காகவும் உங்களுக்காகவும் எல்லாவற்றையும் முடித்தார். ஆமென். எல்லாவற்றையும் முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொன்னார். அல்லேலூயா. அவர் வேதத்தில் உள்ள ஒரு வசனமும் தவறாதபடிக்கு எல்லா தீர்க்கதரிசனங்களையும் நிறைவேற்றி முடித்தார். இப்போ இயேசு மத்தேயு 1:21
பாருங்க, இயேசு என்று பெயர் இடுவாயாக. நடந்ததா நடக்கலையா? அது நடந்து முடிந்தது. பிறகு மற்ற வருஷத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லூக்கா 2ஆம் அதிகாரம், இயேசுவின் பிறப்பு மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டது. சரியா? மற்றவர்களுக்கு அறிவிக்கல, மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டபடினால இன்றைக்கு அது உலகம் முழுக்க வந்திருக்கிறது. ஏன்னா மேய்ப்பர்கள் மிக முக்கியமானவர்கள். சரியா? அடுத்ததாக நீங்கள் பார்க்குறோம், அதையும் அவர் செய்து முடித்துட்டார். சரியா? லூக்கா 2ஆவது அதிகாரம் 42வது வசனத்தை வாசிங்க. குயிக்கா. அவருக்கு 12 வயதான போது அவர்கள் அந்த பண்டிகை முறைமையின்படி எருசலேமுக்கு போய், பண்டிகை நாட்கள் முடிந்து திரும்பி வருகிற போது பிள்ளையாகிய இயேசு எருசலேமிலே இருந்து விட்டார். இது அவருடைய 46 அதே அதிகாரத்தை 46 47. 3 நாளைக்கு பின்பு அவர் தேவாலயத்தில் போதகர் நடுவில் உட்கார்ந்திருக்கவும் அவர்கள் பேசுகிறதை கேட்கவும் அவர்கள் வினாவவும் கண்டார்கள். அவர் பேச கேட்ட யாவரும் அவருடைய புத்தியையும் அவர் சொன்ன மாற்றுத்தரங்களையும் குறித்து பிரமித்தார்கள். இங்க தேவாலயத்தில் யார் நடுவில் இருக்கிறார்? போதகர் நடுவில் இருக்கிறார். அது முக்கியமானது. போதகர் நடுவில் இருந்து அவர் என்ன செய்கிறார்? அங்கே வினாவிக் கொண்டிருக்கிறார். அவர்கள் பேசுகிறதை கேட்டு வினாவிக் கொண்டிருக்கிற பொழுது அங்கே இந்த போதகர்களுக்கு என்ன நடந்தது? பிரமிப்பு உண்டாயிட்டு. இந்த ஞானம் 12 வயசுல இவருக்கு எப்படி வந்தது? இன்றைக்கி எங்கள் பிள்ளைகள் சண்டை ஸ்கூலில் போகிறார்கள். எல்லாருக்குமே என்னத்தை கொடுக்குற ஆண்டவர் சின்ன வயதில் இருந்தே ஞானத்தை கொடுக்குற. அந்த பிள்ளைகள் சிறு வயதில் கற்றுக்கொள்கிறது முதிர் வயதிலும் என்ன செய்ய மாட்டார்கள்? விட மாட்டார்கள். அப்போ அந்த ஆண்டவர் இன்றைக்கு என்ன செய்கிறார்? சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்தவராக அவர் சொல்லுகிறார். ஞானம் வல்லமை அவருக்கே உரியது. அவர் எங்களுக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். அதைத்தான் அவர் சிலுவையில் முடித்துட்டு அவர் சொல்லுகிறார். ஒரு காரியம் என்ன? 4வது அதிகாரத்தில் லூக்காவில் பார்த்தீங்கன்னா 1:4 பார்த்தீங்கன்னு சொன்னால், இயேசு 40 நாள் இரவும் பகலும் உபவாசம் பண்ணி முடித்த பின்பாடு அவருக்கு என்ன வந்தது? சோதனை வந்தது. சோதனைக்காரன் என்ன செய்கிறார்? அவரை கொண்டு சோதிக்கிற பொழுது கண்களின் இச்சை, மாம்ச இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த 3 சோதனைகளை அவர் காண்பிக்கிற பொழுது அதில் இருந்து அவர் வெற்றி பெற்று முடித்தார். எங்களுக்கு முன்மாதிரியாக காட்டினார். முதலாவது சோதனையில் அவர் என்ன சொல்றார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இயேசு செய்து காட்டினாரா இல்லையா? வாழ்க்கையில் செய்து முடித்தார். எல்லாவற்றையும், எல்லா காரியங்களும். குஷ்டரோகி வந்தார்கள், தொட்டு சுகமாக்கினார். வார்த்தையினாலும் குருடர்கள் வந்தார்கள், சொஸ்தமாக்கினார். முடவர்கள் வந்தார்கள், சொஸ்தமாக்கினார்கள். இப்போ லாசருடைய காரியத்தில் பார்த்தீங்கன்னா, லாசரு அடக்கம் பண்ணியாச்சு, 4 நாள் ஆயிட்டுது. அங்கே அக்கா தங்கச்சி மாதிரி இல்லை, உறவினர் சொந்தக்கெல்லாம் போய் அழுதுருப்பாங்க. தம்பி வெளியில் வாடா, தம்பி வெளியில் வாடா, வெளியில் வாடான்னு. வந்தவங்களா? இல்லை, வர முடியாது. இயேசு சொன்னார் வெளியே வா. வந்தார வர இல்லையா? அவருடைய வார்த்தையினால பிழைக்க முடியும். நான் ஒரு விதவைக்கான்னு சொன்னார். என்ன எல்லாரும் அழாதேன்றாங்க. பின்னால் முன்னாலெல்லாம் அழாது அவ்வளோதான் இவ்வளோதான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. தங்களோட ஊர் வழக்கத்தின்படி ஏதாவது சொல்லியிருப்பாங்க அழாதேண்டு. அது ஒன்றுமே அங்கே வேலை செய்யலை. ஆனால் இயேசு வந்தார், அழாதே என்றார், காரியம் முடிந்தது. அவர் அதை முடித்து காட்டினார். அல்லேலூயா. அப்போ அதைத்தான் ஆண்டவர் செய்ததை இப்போ சிலுவையில் எல்லாம் முடிந்தது என்று சொல்லி எல்லாவற்றையும் முடித்து அவர் காடியை வாங்கின பின்பு தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். காடியன்னு சொன்னால் என்ன? கசப்பு கலந்தது. அந்த கசப்பு எல்லாவற்றையும் உங்களுக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு எல்லாம் முடிந்தது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு வெற்றி சிறந்து தந்த இயேசு இன்றைக்கு எங்கே இருக்கிறார்? 7:55 வாசிங்க. அப்போஸ்தலர்ல அவர் முடிவில்லாதவர். இன்றைக்கு அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. ஆமென். எப்ப எங்க நிற்கிறார் இயேசு? அவர் முடிந்தது என்று சொன்னவர் இன்றைக்கு தேவனுடைய வலது பார்சத்தில் என்று என்னையும் உங்களையும் அவர் என்ன செய்கிறார்? எதிர்பார்க்கிறார். அவர் முடித்ததை நாங்கள் தொடங்கி நாங்களும் வெற்றியோடு முடித்து அவரிடத்தில் போகிறதுக்கு சௌரன் சொன்ன மாதிரி நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் அவருக்கு முன்பாக
நிற்கிறதுக்கு தகுதி உள்ளவராக்க முடியாது. அவர் எல்லாவற்றையும் முடித்து காட்டி செய்து காட்டி எல்லாவற்றையும் முடித்தவராக வெற்றி சிலுவையில் வெற்றி சிறந்தவராக இன்றைக்கும் அவர் எழுந்து நிற்கிறார். எங்களையும் உங்களையும் பார்த்து கொண்டு நிற்கிறார். நம்ம மகன் இடத்துல வரமாட்டார். நம்ம இந்த இளைய குமாரன் திரும்பி வரும்பொழுது யார் பார்த்து கொண்டிருந்தது? தகப்பன் வழியை வெளியில் என்று பார்த்து கொண்டிருக்கிறார். மகன் தூரத்தில் வருகிற பொழுது என்ன செய்தார்? யார் ஓடி போனது? தகப்பன் ஓடி போய் கட்டிப்பிடித்தார். இன்றைக்கு அதே இரக்கமும் அதே தயவும் அதே அன்பும் அதே இரக்கமும் உள்ள தேவன் இன்றைக்கும் அவர் நினைக்கிறார். என்னை உங்களை நேசித்து எல்லாம் முடித்துட்டு உங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றி சிறந்து முடித்துட்டேன். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர் அடிச்சுவட்டில் போய் அவரிடத்தில் நாங்கள் போக வேண்டும். அதுதான் நித்திய ஜீவன். அந்த நிச்சய ஜீவனை தருவேன் என்று சொன்னவர் இன்றைக்கும் ஜீவித்து கொண்டே இருக்கிறார். ஆமென். விளங்குறதா? கடைசியாக ஒரு வசனத்தை வாசிச்சோம் பண்ணுவோம். அல்லேலூயா. 138 சங்கீதம் 8ஆம் வசனம். கர்த்தர் என்ன சொல்றது? கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். முடிப்பாரா? முடிக்க மாட்டார். முடிச்சிட்டார். இப்ப சிலுவையிலே எல்லாவற்றையும் முடிச்சிட்டார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிங்க. நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிடாதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். அவர்களால் என்ன செய்தார்? சிலுவையில் வெற்றி சிறந்தார். எங்களுக்கு விரோதமாக வந்து எல்லாவற்றையும் ஆணி அடித்து சிலுவையில் ஆணி அடித்து எல்லாவற்றிலும் என்ன செய்தார்? அவர் வெற்றி சிறந்தவராக எல்லாம் முடித்து வெற்றி வியந்தனாக அங்கே இருக்கிறார். மற்ற பார்த்தால் ஏன் ஆண்டவர் என்ன அப்படி உங்களுக்கு கேட்டிருக்கிறாங்க எல்லாரும். என்ன ஆண்டவராக இருந்தார், கடவுளாக இருந்தால் ஏன் சிலுவையில் மறித்து சாகணும், மனுஷர் கையால் ஏன் அடிபட்டு சாக வேணும்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு அவ்வளோதான் தெரியும். ஆனால் எங்களுக்கு தான் தெரியும் அதுக்குள்ள எவ்வளோ ஜீவன் இருக்கின்றது, நித்திய ஜீவன் இருக்கின்றதையும் ஏன் ஆண்டவர் இப்படியாக வெற்றி சிறந்து எல்லாவற்றையும் முடித்தார் என்றதையும் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது தேவனிடத்தில் வருகிறவருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன் இயேசு இவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார்? நானும் நீங்களும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு இவை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இயேசு பூமியில் இருந்த காலத்தில் அது 17ஆம் அதிகாரம் யோவானில் 4ஆம் அதிகாரத்தை வாசிங்கோ. யோவான் 17:4. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். ஆமென். தேவன் என்ன சொல்லுறாரோ அது அப்படியே அவர் என்ன செய்துட்டார்? செய்து முடித்துட்டார். ஆமென். விளங்குறதா? அப்ப அதே போல 4ஆம் அதிகாரம் யோவான் 4:34 வாசிங்க. 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாய் இருக்கிறது. ஆமென். இது போஜனம் எங்களுக்கு முக்கியமானது இல்லையா? இயேசு என்ன சொல்ற? தேவனுடைய சித்தத்தை செய்து முடிப்பதே போஜனமாய் இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. விளங்குதா? ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென். ஆகவே செய்து முடிச்சிட்டார். நாங்கள் அதை என்ன செய்ய வேண்டும்? தொடர்ந்து என்ன செய்ய வேண்டும்? நாங்களும் வெற்றி சிறக்கிற அளவுக்கு இயேசுவின் அடிச்சுவட்டில் ஓடி முடிக்க வேண்டும். சீக்கிரமாக இயேசு வரப்போகிறார். எல்லாருக்குமே எல்லாம் தெரியும். இப்போ நாங்கள் உள்ளத்தில் நடக்கிறது எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம், அறிகிறோம். இயேசு சீக்கிரமாக வருகிறார். நாங்கள் ஒவ்வொருவரும் விழிப்புள்ளவர்களாக அவருடைய வருகைகளை கண்டு நாங்கள் மகிழ்ந்து காணத்தக்கதாக தேவன் எங்களுக்கு கிருபை செய்வார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, கொடுத்த இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீர் எனக்காக யாவையும் செய்து முடித்திட்டு ஆண்டவரே. நாங்கள் போஜனத்தை நேசிக்கிறது போல் ஆண்டவர் உண்மை அதிகமாக நேசிக்க ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவர். அதுவே எங்கள் போஜனமாய் மாறட்டும் ஆண்டவரே. இந்த வார்த்தைப்படி ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவர் நீ வெற்றி சிறந்த வெற்றி ஆண்டவரே நாங்கள் சுதந்திரத்துக் கொள்ள இந்த நாளில் சிலுவையில் நீர் எனக்காக சம்பாதித்த எல்லா வெற்றிகளையும் இன்று நாங்கள் சுதந்திரத்துக் கொள்கிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமை செலுத்துகிறோம் ஆண்டவர். வார்த்தைப்படி ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அடிச்சுவட்டில் நடக்க நீர் கிருபை செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. உமக்கே மகிமை. இயேசு நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் நாங்கள் சிலுவை பாட பார்த்து கொண்டிருக்கின்றோம். எனக்கு கொடுத்த வார்த்தை லூக்கா 23வது அதிகாரம் 46வது வசனம். இந்த வேளையிலும் நாங்கள் இந்த வார்த்தையை வாசிப்போம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமென். வேதத்தில் பார்க்கிறோம், மன்னிப்பு எல்லாவற்றையும் பார்த்தோம். ஆனால் முக்கியமான வார்த்தை என்று சொன்னால் இயேசு பிதாவை குறித்து சொல்லுகிறார். பிதாவே,
உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். யோசிச்சு பாருங்கள், எங்கள் அப்பாக்கள் எல்லாம் இருக்கும் போது அவர்கள் கடைசி மரணம் சாவுன்னு சொல்றது வருகிற வேளையிலே கட்ட பேர் இருக்காங்க. 6 2 யார்கிட்ட அப்பா கொடுக்க வேணுமென்று அவருக்கு தெரியும். கடைசி சந்தர்ப்பத்திலே மரிக்கும் போது ஒரு 4 வீடு வைத்திருக்கான்னு சொல்லும். கடைசியா அந்த 4 வீட்டுக்கும் 8 பேர் எப்படி கொடுப்பது? அப்ப தேவன் கொடுத்த ஞானம் ஆவி அவர்கிட்டே திரும்பி கொண்டே கொடுக்கிறார். பாருங்க, இதில் சொல்லப்பட்டுள்ளது இயேசு பிதாவை குறித்து சொல்ற, ஆண்டவரே பிதாவே உம்முடைய கையில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். அந்த ஆவி யார் கொடுத்தது? பிதாவானவர் ஆவியை கொடுத்தபடியினாலே அவர் தம்முடைய காரியங்களை எல்லாம் சித்தத்தின்படி செய்து முடித்து, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து முடித்து அந்த ஆவியை அவருக்கு திரும்ப கொடுத்து விட்டார். அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது, ஏசாயா 53:4-5 வாசியங்கள், மெய்யாகவே என்று வேதம் சொல்லுகிறது, மெய்யாகவே அவர் என்னுடைய பாடுகள், என்னுடைய துக்கங்கள், உங்களுடைய பாடுகள், எங்களுடைய பாடுகள், துக்கங்கள், கவலைகள், வாசியங்கள். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துக்கங்களை சுமந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து சுமக்க வேண்டும்? அதை நாங்கள் யோசிக்க வேண்டும். எங்களுடைய பாடுகள், எங்களுடைய துக்கங்கள், எங்களுடைய கவலைகள், எங்களுடைய மீறுதல்கள், எங்களுடைய அக்கிரமங்கள், எங்களுடைய பெருமைகள், எங்களுடைய கோபங்கள் எல்லாவற்றையும் ஏனென்று சொன்னால் இயேசு கிறிஸ்து தம்மில் சுமந்து ஆணி அடிக்க கொடுத்து அந்த ஜீவனை இயேசு பிதாவிடத்திலே கொடுத்தார். ஏனென்று சொன்னால் நாங்கள் கீழ்ப்படியாம இருக்கின்றோம். எங்களுடைய பெருமை, எங்களுடைய மூர்க்கம், எங்களுடைய கௌரவம், எங்களுடைய அந்தஸ்து, எங்களுடைய ஆன எல்லாவற்றுக்கும் பொதுவாக இயேசு கிறிஸ்து பாவிகளை மீட்க மனுஷ ரூபமாக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னு சொன்னா மனுஷ ரூபமா வந்தா தான் உங்களோட என்னோட கதைக்கலாம். ஆவியா வந்தா கதைக்க முடியாது, பலகையா வந்தா கதைக்க முடியாது, சடப்பொருள். ஆனால் ஜீவனுள்ள தேவன் ஜீவனோடு வந்தார். ஜீவ ஆவியை தேவன் கொடுத்தபடினாலே பிதாவுடைய சித்தத்தின்படி அவர் வந்தார். ஆமென். ஏன்னு சொன்னால் வேதம் அதைத்தான் சொல்லுகிறது, இங்க எல்லோரையும் பரலோகத்துக்கு போக வேண்டிய அவருடைய விருப்பம். ஒரு மனிதனாவது அழிந்து போவது ஆண்டவருக்கு சித்தம் அல்ல. நாங்க சொல்லலாம், இப்படியே இருக்கிறேன், போதும் இருந்துட்டு போறேன். நோ, ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். எல்லாருக்கும் ஒரு முடிவுண்டு, எனக்கு ஒரு பிறப்புண்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். ஆனா மரணம் எப்ப வருதுன்னு தெரியாது. மரணம் இருக்கு, இந்த பூமியை விட்டு நாங்கள் ஒவ்வொரு போக போறோம். ஆனாலும் ஜீவனுள்ள தேவன் சொல்லுகிறார், நான் உங்கள் பாவங்களை, உங்கள் அக்கிரமங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்து உங்களுக்காக நான் சிலுவையிலே அறையப்பட்டேன், உங்களுடைய அக்கிரமங்களுக்காக நான் நொறுக்கப்பட்டேன் என்று சொன்னால் உங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக நான் வந்தேன். அதுக்காகத்தான் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நாங்கள் சொல்லுகிறோம். ஒரு காரியத்துக்காக ஆண்டவர் வரையலை. நாங்கள் மனம் திரும்பி உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு தேவனிடத்து வரும்போது அவர் மகனே மகளே என்று அழைக்கிறார். அதான் வேதம் சொல்றது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவளே. நீங்கள் எல்லாரும், ஒருவரை மாத்திரம் சொல்லவில்லை, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ஆறுதல் தருவேன். எங்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் தேவை. எல்லாருக்கும் டென்ஷன், நாங்கள் எல்லாம் நிற்கலாம். ஆனா எனக்கும் பாடுகள் உண்டு, எனக்கும் வேதனை உண்டு, எனக்கும் துக்கம் உண்டு, கவலை. ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்களை படைத்த இறைவன் இயேசு கிறிஸ்து, அவர் தம்முடைய வழியிலே நடத்தார். அந்த தெய்வத்தை நாங்கள் நம்பும் போது அவர் ஒருபோதும் எங்களை கைவிட மாட்டார். அதான் சொல்லுகிறார், நான் உனக்கு தருவேன்
சமாதானம் நான் உனக்கு தருவேன் சந்தோஷம். என் மகனே வருவாயா, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன். மகனே மகளே, அப்ப ஜீவன் தருகிற ஒரு தெய்வம், எங்களை மீட்கும்படியாக வந்த ஒரு தெய்வம் உண்டு. நான் மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமென். அந்த தெய்வத்தை தான் நாங்கள் இந்த ஊழிலும் பார்க்கிறோம். ஏன் எங்களுக்காக அவர் வர வேண்டும்? ஏன் எங்களுக்காக அடிக்கப்பட வேண்டும்? ஏன் எங்களுக்காக நொறுக்கப்பட வேண்டும் என்று சொன்னால், எங்களுக்கு சமாதானம், எங்களுக்கு சந்தோஷம், எங்களுக்கு விடுதலை, எங்களுக்கு அன்பு எல்லாவற்றையும் தந்து அந்த தெய்வம் எங்களை அவருடைய சன்னியாத்த இடத்திலே எங்களை கூட்டி சேர்க்க வேண்டும். அதான் நாங்கள் முதல் பார்த்தோம். 3:14 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்திருக்கிறார். இந்த உலகத்திலே வேறு ஒரு ஆளும் இல்லை. தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தளி இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். அந்த அன்பு கூர்ந்த தெய்வம் எங்களை நேசித்து அவருடைய பாதையிலே எங்களை வழி நடத்த கிருபை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்போது, அவருக்கு எங்களை இதயத்தை கொடுக்கும் போது அவர் வழி நடத்துவார். அதான் வேதம் சொல்லுகிறது. மெய்யாகவே மெய்யாகவே என்று சொல்லுகிறார் ஆண்டவர். எங்களுடைய தூக்கங்களுக்காக, எங்களுடைய கவலைகளுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய வேதனைகளுக்காக அவர் தாமே அடிக்கப்பட்டு கொடுத்து எங்களை மீட்கும் பொருளாக எங்களுக்கு சமாதானத்தை தந்து, சந்தோஷத்தை தந்து, விடுதலை தந்து வாழ வைத்த எங்கள் அன்பு தெய்வம் அவர் நல்லவர். அவரை போல ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை, இனியும் வர போறதும் இல்லை. ஏனென்று சொன்னார், இயேசு சொன்னார், நான் நேற்றும் இன்றும் நாளையும், நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறேன். மாறாத தெய்வம். வருத்தப்பட்டு நாங்கள் போகும்போது அவரிடத்தில் அவர் மெய்யாகவே எங்களுடைய பாடுகளை சுமந்து எங்களுடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டு நடத்தினார். அது மாத்திரமல்ல, அந்த வசனத்தில் பாருங்க, பிதாவே, எஸ் சொல்லுகிறார், பிதாவே, 46வது வசனம், உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். நாங்கள் விட முடியுமா? அதுதான் கடைசி வார்த்தை. மேல் வசனம் சொல்லுகிறது, 2ஆக திரைச்சீலை கிழிந்தது. ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாத ஜனங்களை ஆண்டவர் ஒரு மனமாய் சேர்க்க வேண்டும். சூரியன் இருள் அடைந்ததாம். 45வது வசனம், தேவாலயத்தின் திரைச்சீலை நடுவில் 2ஆக பாருங்க, 2ஆக கிழிந்தது. ஏன்னு சொன்னால் அந்தகாரம். இப்ப மழை வரப்போன்னு சொன்னால் இருட்டினோடனே எங்களுக்கு தெரியும் மழை வரப்போகுது. அப்ப உலகம் அழிய போகுது ஒரு நாளைக்கு. அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் வாருங்க பிள்ளைகளே, ஜனங்களே, என்னிடத்தில் திரும்புங்கள், உங்களுக்கு நான் நித்திய ஜீவனுக்கு போகும் வரைக்கும் வழியை காட்டுவேன். ஏன் சொன்னால் எங்களுடைய அக்கிரமங்களே எங்களுக்கு முன்பாக நின்று ஒன்றையும் நடத்த விடுவதில்லை. ஆனபடினாலே இந்த வார்த்தை சொல்லுகிறது, ஜீவனை தந்த தேவன் பிதாவிடத்தில் அவர் கொடுத்தார், ஒப்பு கொடுத்தார், அவருடைய ஆவியை கொடுத்தார். அதே மாதிரி நாங்களும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வரும்போது எங்களுக்கு நிச்சயமாக முடிவுண்டு. அவர் உங்களுக்கு அன்பை தருகிறார், அக்கியமில்லாத அக்கியம் தருகிறார், சோதனையிலிருந்து விடுதலை தருகிறார், வேதனையிலிருந்து விடுதலை தருகிறார். நீங்கள் வந்திருப்பது ஆண்டவருடைய கிருபை. உங்களை தேவன் எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழி நடத்துவார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, ஏசாயாவில் பாருங்கள், வசனம் சொல்லுகிறது, 6வது வசனத்தை பாருங்கள், நாம் எல்லாரும் ப்ரமோஷன் இருக்கலாம், ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து, ஆடுகளைப் போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் தன் வழி
அவன் தன் தன் வழியிலே போய்கொண்டிருக்கிறோம். Glory to God. அடுத்தது அப்படியே வாசிங்க. கர்த்தரோ நம் எல்லோருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விழப்பண்ணினார். ஆமென். கர்த்தரோ நம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் பாவத்தையும் வேதனையையும் பெருமையையும் எங்கட மூர்க்கத்தையும் வெறி கொள்ளுவதையும் எல்லாவற்றையும் தாமே சுமந்து கொண்டு பாருங்க வசனம் சொல்லுது அவர் மேல் விழப்பண்ணினார். ஏன்? எங்களை மீட்கும்படியாக, எங்களை ரட்சிக்கும்படியாக, எங்களை நித்திய ஜீவனுக்கு எங்களை அழைத்து கொண்டு போகும்படியாக வந்த ஜீவனுள்ள தெய்வம், வானத்தையும் பூமியையும் படைத்த தெய்வம், அண்டசராசங்களையும் மனுஷனையும் உண்டாக்கின தெய்வம், எங்களை இந்த பூமியில வாழ வைத்த தெய்வம் சொல்லுகிறார், உங்கள் எல்லாருடைய அக்கிரமத்தையும் எல்லாருடைய கீழ்ப்படியாமை நான் ஏற்றுக்கொண்டு மகனே என்மேல் விழப்பண்ணி சிலுவையில் உங்களுக்காக அடிக்க கொடுத்தேன். என்னிடம் வரும்போது நான் உங்களுக்கு சமாதானம், சந்தோஷம், விடுதலை தந்து உங்களை வாழ வைப்பேன். ஆமென். இந்த நாளிலும் இந்த கேட்ட வார்த்தைக்காக ஒரு ஜெபம் பண்ணி முடிப்போம். ஜீவனுள்ள தெய்வமே, வானத்தையும் பூமியை படைத்த எங்கள் சர்வ வல்லமுள்ள தெய்வமே, தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை தெரிந்து கொண்டே சொன்னீங்கப்பா. இந்த அரிமான வேளையிலும் இயேசுவே, உம்முடைய ஜீவனை பிதாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தது போல நாங்களும் அன்பு தகப்பனே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நாம் எல்லாரும் அவனவன் தன் வழியிலே போனோம் ஆண்டவரே. ஆனாலும் கர்த்தாவே, எல்லாவற்றையும் சுமந்து கொண்டு அந்த சிலுவையிலே வெற்றி சிறந்தங்கள் வெற்றி நாயகனே, ஒவ்வொருவரையும் இந்த நாளும் ஆசீர்வதிக்கப்பா. உம்முடைய கிருபை பெருகட்டும். சர்வ வல்லமுள்ள இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். இதில் பார்ப்போம், இந்த நாளில் தேவன் எல்லாமே முடிந்தன்னு சொல்லுறான். ஆவியை எடுத்தாரா, ஒப்பு கொடுத்தாரா? அப்ப எல்லாவற்றுக்கும் அதிபதி அவர்தான். ஆமென். மரணத்துக்கும் ஜீவனுக்கும் எல்லாத்துக்கும் அதிகாரம் அவரிடத்துல இருந்து. ஆமென். அவராகத்தான் அந்த ஜீவனை ஒப்பு கொடுத்தார். அதே போல இயேசு என்ன எடுத்து வாசிப்போம் நாங்கள். மத்தேயு 26ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 2-4 வசனங்களை பார்த்து நாங்கள் உங்களை எல்லாருக்கும் ஜெபம் பண்ண போகிறோம். பாடல் பாடி 26, 28 எடுத்து வாசிப்போம். இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாய் இருக்கிறது. ஆமென். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாராம்? என்னுடைய இரத்தம் என்னவாம்? அநேகருக்காக, உங்களுக்காகவும் என்னக்காகவும் இந்த பூமியிலே வாழ்கிற மனிதர் எல்லாருக்காகவும் சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. வேதம் சொல்கிறது, இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்ப இரத்தம் சிந்தப்பட வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராமத்தை எடுத்து வாசிப்பமா இருந்தால் 90% காரியங்கள் பாவ நிவர்த்தி சரி, குற்ற நிவாரணமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அது இரத்தத்தினாலே தான் பரிகாரமாக செய்யப்படுகிறது. புறாவாக இருந்தாலும் சரி, மிருகங்களாக இருந்தாலும் சரி, எதிர பறவைகளாக இருந்தாலும் அதுகள் இரத்தத்தினால தான் உங்களுடைய என்னுடைய பாவங்களை நிவர்த்தி செய்யும்படியாக பழைய ஏற்பாட்டிலே அந்த காரியம் நடந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டு காலத்திலே அநேகருடைய, அழகா வேதம் சொல்லுவான், அநேகருடைய பாவங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்லி இயேசு சிலுவையிலே தன்னுடைய கடைசி துளி இரத்தத்தை அவர் என்ன செய்வான்? உங்களுக்கு எனக்காக சிந்தினார். கடைசா விழாவில் என்னவாம்? ஈட்டியை கொண்டு குத்தப்பொழுது என்ன வந்தது? இரத்தம் வந்ததா? என்ன வந்தது? இரத்தமும் தண்ணீர். கடைசி இரத்தமே இல்லை, கடைசா தண்ணி தான் வந்து. அந்த கடைசி துளி இரத்தத்தையும் உங்களுக்காக எனக்காக தந்து ஆண்டவர் மீட்டு கொண்டார். அது வெளியேற பெற்ற அந்த அன்பு. ஆமேன். அன்பை நான் பார்த்தோம். இன்றைக்கு அன்பு என்ன மாதிரியாம்? எல்லாவற்றையும்
சகிக்கும். ஆமென். அன்பு பூரணப்பட வேண்டும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும். அந்த பாவ மன்னிப்புக்கு என்று சொல்லி அனைவருடைய பாவங்களுக்கு அந்த புதிய உடன்படிக்கை கூடிய அந்த இரத்தம் தான், அந்த இரத்தம் தான் உங்களை என்னை மீட்டு இந்த இடத்துல கொண்டு வந்து வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை எடுத்து வாசிப்போமா இருந்தால், வெள்ளாட்டுக்கடா இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, என்னவாம் 9:12, வெள்ளாட்டு கடா இளங்காலை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும், தம்முடைய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணி. ஆமென். ஒரே தரம் அவர் பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உங்களுக்கும் எனக்கும் உண்டாக்கியிருக்கிறார். ஹல்லேலூயா. உங்கள் மேல் பிசாசுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் நானும் இருக்கிறோம். ஆமென். அப்பொழுது பிசாசானவனுக்கு எந்தவித அதிகாரம் உங்கள் மேல் இல்லை. ஏனென்றால் அவர் வெள்ளாட்டுக்கடார் இளங்காலை இதேவனுடைய இரத்தத்தினாலுடைய அவருடைய சொந்த இரத்தத்தினாலே ஒரே தரம் அவர் என்ன செய்யலாம், பரிசுத்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து அந்த மீட்பை உங்களுக்கும் எனக்கு உண்டாக்கி இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்ட அந்த இரத்தம், ஆமென், அந்த இரத்தம் எங்கள் மேல் இருக்கிறபடினாலே பிசாசானவனுக்கு எந்த அதிகாரமும் இல்லை. எந்த வியாதிகளும் உங்களுக்குள்ளே எனக்குள்ளே வரதுக்கான காரியம் இல்லை. ஏனென்று சொன்னால் தேவன் அந்த வியாதிகளுக்காக எல்லாவற்றுக்காக அந்த இரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். ஹல்லேலூயா. 1 யோவான் 1:7 எடுத்து வாசிப்போம். அதிகம் வார்த்தையை பார்க்கவில்லை. அவர் ஒளியில் இருக்கிறது போல. யார் ஒளியில் இருக்கிறது? சத்தமா. இயேசு ஒளியிலே இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால், நீங்களும் நானும் அந்த ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். சகோதர சகோதரோடு, அப்பா அம்மாவோடு, பிள்ளையோடு, கணவன் மனைவியோடு, தேவனோடு, மனிதனும் தேவனும், மனிதனும் பரிசுத்த ஆவியானவரும் ஒருவர் என்ன செய்வோம், ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், இயேசு கிறிஸ்துடைய இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி, சகல பாவங்களை 1 2 இல்ல, சகல பாவம், ஒரு அந்தரங்க பாவமா இருந்தாலும் எந்த பாவமா இருந்தாலும், மூதாதையர் நிமித்தம் நாங்கள் தொடர்ந்து வருகிற அந்த பாவங்களாக இருந்தாலும் சாபங்களாக இருந்தாலும் எல்லாவற்றையும் அது நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம எல்லோரையும் அந்த இரத்தம் சுத்திகரிக்கும். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் என்னவாம், வெளியேற பெற்ற இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்துக்கு என்னவாம் இல்லை, இப்போ தெரியுமா, இல்லை பண்டி ரத்தம் இருக்கு, ஆட்டு ரத்தம், ரெஸ்டாரண்ட் வேலை செய்கிறாங்களே தெரியும். அந்த சீசனுக்கு சமைக்கிற நேரம், மான்ச இறைச்சி சமைக்கிற நேரம் அந்த பண்டி இறைச்சி ரத்தத்தை கொண்டு வந்து வைப்பாங்க. ஏன்னா கலர் வாரதுக்கு அந்த ரத்தத்துக்குள்ள ஒரு விலை இருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் ரத்தத்துக்கு விலையேற பெற்ற ரத்தத்தால் நீங்கள் நான் மீட்டு கொள்ளும். அதான் அந்த ரட்சிப்பு. ஆமென். ரட்சிப்பு விலையேற பெற்றது. அந்த ரட்சிப்பை குறித்து நீங்கள் நான் என்ன செய்வோம், அலட்சியமாக இருக்கிறோம் கூட பேர். ஆமென். எந்த கடவுளும், கடவுள் என்று சொல்லப்பட யாரும் இயேசுவை தவிர நமக்காக தன் ஜீவனை விட்டது என்று சொல்லி எந்த இடத்திலையும் இல்லை. இயேசு ஒருவரே உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த ஜீவனை தன் உங்களை முன்னையும் மீட்டுக் கொண்டார். ஏண்டா அவர் பிதாவுக்கு சமனாக இருக்கிறது கொள்ளையாடின பொருளாக எண்ணாதபடி அவர் என்ன செய்வான், தன்னுடைய எல்லாவற்றையும் விட்டு இறங்கி மனித ரூபமாக இந்த பூமியிலே இறங்கி உங்களுக்காக எனக்காக எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்தார். இயேசு என்ன செய்தார்? செய்து முடித்ததால் தான் நீங்கள் நானும் இந்த இடத்தை வந்திருக்கிறோம். எத்தனை பேர் வியாதிகள், துன்பங்கள், பாடுகள், கஷ்டங்களோடு இருந்த ஒவ்வொருவரும் இந்த இடத்துல நீங்கள் ஜீவனோடு இருக்கிறேன்னு சொன்னால் இயேசு எல்லாவற்றையும் உங்களுக்கு எனக்காக செய்து முடித்தார். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் உங்களை என்னை மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஏசியா 53 எடுத்து வாசிப்போம். 53ஆம் அதிகாரம் 1 வாசிப்போம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை விசுவாசித்தவன் யார்? இப்ப நாங்கள் என்ன செய்வோம், இந்த கடைசி காலத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து அநேகம் பேருக்கு நாங்கள் சொல்லுகிறோம். அதான் ஆண்டவர் என்ன சொல்றோம், சிலுவையிலே தாகமா இருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு தாகம் என்னென்று பார்த்தோம் நாளில்
ஆத்ம தாகம். அப்போ அந்த ஆத்ம தாகத்தினாலே தான் நாங்களும் என்ன செய்கிறோம், புறப்பட்டு போய் அநேகம் பேருக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறோம். எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டதை நாங்கள் சொல்லுகிறோம். அதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறார்கள்? விசுவாசித்தவன் யார்? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளையைப் போலவும் இளங்கிளையைப் போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்கிற வேரைப் போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது. இதை சொல்லப்பட யாரை பற்றி சொல்லப்படுது? இது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பற்றி. அவருக்கு எப்படியாம்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லை. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? அவர் அழகானவர். ஆமென். சாரோனின் ரோஜா பள்ளத்தாய் கிளீலி புறாவை போல கண்களை உடையவர் என்று சொல்லி வேதம் சொல்லும். அப்படி அழகான தேவன் இப்போ என்ன சொல்றோம்? அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபமும் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அந்த கேடடைந்திருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஏன் என்று சொன்னால் உங்களுக்காக உங்களையும் என்னையும் அழகுபடுத்தி அந்த இரத்தத்தை சிந்தி கழுவி அவர் என்ன செய்யலாம்? இந்த ரட்சிப்பை தந்து உங்களை அழகுபடுத்தும்படியாக அவர் அலங்கோலமானார். ஹல்லேலூயா. அவர் உங்களை என்னையும் அழகுபடுத்தும்படியாக இயேசு அலங்கோலமானார். அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமாயிருந்தார். அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். ஆமென். அவரை மனிதர்கள் இன்றும் அவரை அசட்டை பண்ணுகிறார்கள். ஹல்லேலூயா. அவரை சொல்ல மனுஷர் என்றார்கள், தீர்க்கதரிசன். ஆனால் அவர்தான் வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் உங்களையும் என்னையும் படைத்த தேவன் அவர்தான். ஹல்லேலூயா. அவர் அசட்டை பண்ணப்படுவதற்கான தேவனே அல்ல, அவரே மகா பரிசுத்தர். ஆமென். வேதம் என்ன சொல்லுகிறது? அவர் சொல்லுகிறார், பூமியில வாழ்ந்த நாட்களிலே உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமே இல்லை, என்னையில எந்த குற்றமும் இல்லாத தேவன் அவர். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள தேவன். அவர் சொல்லுகிறார் என்னவாம்? அவரை எல்லாரும் அசட்டை பண்ணுறோம், அவரை ஒருவர் கூட நினையாமல் போனோம். ஆனால் அவர் உங்களை என்னை நினைத்த தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் அவரை அறியாமல் இருந்தோம், அவரை நாங்கள் அசட்டை பண்ணி இருந்தோம், அவரை நாங்கள் எண்ணாமல் இருந்தோம். மனம் போன போக்கில் நீங்கள் நான் வாழ்ந்த பொழுது அவர் எங்களை தேடி வந்தார். ஹல்லேலூயா. இயேசு உங்களை என்னையும் தேடி வந்து அவர் மீட்டுக்கொண்ட கர்த்தர் மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். ஹல்லேலூயா. நாங்கள் கவலைகள், துன்பங்கள், கஷ்டங்களோடு இந்த இடத்தில் யார் வந்திருந்தாலும் ஒரே ஒரு கடவுள் இருக்கிறார். என்றால் அவர் மனிதனாக பிறந்து மனிதனுடைய உங்களுடைய என்னுடைய வேதனையை அறிந்த தேவன் அவர் ஒருவரே. ஹல்லேலூயா. அவர் என்ன சொல்றாம்? அவரோ நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். உங்களுடைய வேதனைகளை, துக்கங்களை, வியாதிகளை, பாடுகளை அறிந்த தேவன் அவர் ஒருவரே. வாசிங்க தொடர்ந்து. நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். ஆமே. ஆனால் நாங்கள் நினைக்கிறோம் அவர் செய்த பாவத்தால குற்றத்தினால தான் அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார் என்று நினைக்கிறோம். ஆனால் அப்படி இல்லை. அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் 5ஆம் வசனம், நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, அவர் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிகள் அவருடைய தழும்புகளால் நீங்கள் நான் குணமாகுவோம். ஹல்லேலூயா. அவருடைய காயங்களினால் ஹல்லேலூயா நீங்கள் நான் குணமாக்கப்படுவோம். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பாடல் வாங்க ஆயத்தமாகவும். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமம் நிமித்தம் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய தழும்புகளால் நீங்கள் நானும் குணமாகிறோம். உங்களுக்காக, உங்களோட நோய்க்காக கர்த்தர் இந்த நாளிலே அவர் கரத்தை வைக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் தழும்புள்ள கரத்தை வைத்து உங்களை கர்த்தர் தொடப்போகிறார். தொட்டு ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செய்ய போகிறார்? ஹல்லேலூயா. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களுக்காக மரித்தார். ஹல்லேலூயா. உங்களுக்காக அவர் அந்த 5 காயங்களை மறுபட்டார். ஹல்லேலூயா. அவர் அந்த சிலுவை ஆணியை அவர் என்ன சொல்றார்? புறக்கணிக்கவில்லை. உங்களுக்கு எனக்கு அதை ஏற்றுக்கொண்ட தேவன். ஹல்லேலூயா.